ஹலோ மக்களே! எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பர் ட்ராமா பார்த்துடலாங்க. ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க அப்ப தான் வெளிய போயிட்டு அதாவது ஒரு பிளைண்ட் டேட்ட முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. இவங்களுக்கு பிளைண்ட் டேட்ட அனுப்புறதே அவங்க அம்மாவுக்கு வேலையா இருக்கும். ஒவ்வொரு மாப்பிள்ளையும் இந்த மாப்பிள பிடிச்சிருக்கா, அந்த மாப்பிள பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோயின் நெறைய பேர போய் பார்ப்பாங்க. ஆனா எல்லாருமே ரொம்ப பணக்கார திமிருல பேசுறதுனால ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதோட ரொம்ப வெறுத்து போயிருப்பாங்க. வீட்டுக்கு வந்தோனே ஹீரோயினோட அம்மா என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு நல்ல மாப்பிள வந்திருக்காரு. அவர போய் பாருன்னு சொன்னோனே, "நீ சொல்ற எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க." அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அப்படி கண்டிப்பா கிடையாது. ரொம்ப நல்ல டைப்பு. நீ போய் பார்த்தீன்னா உனக்கு நிச்சயமா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் ஏன் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த லவ் பண்ற பையன் வந்துட்டு அவன் பிரேக்கப் பண்ணியிருக்குவான். அதனால வந்துட்டு இதுக்கப்புறம் நீ லவ் பண்ண நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப நான் சொல்றது நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணுன்றதுனால தான் ஹீரோயின இவங்க ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோன்னு ஒரு வழியே இல்லாம சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு தான் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா பார்க்குற மாப்பிள்ளைங்கலாம் இப்படியே தான் இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப வேற வழியில அவங்க அம்மா பேசிட்டு வச்சுட்டாங்க. இப்ப இந்த மாப்பிள்ளைய போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு விருப்பமே இல்லாம ஹீரோயின் ஒரு ஹோட்டலுக்கு வருவாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கும் இன்னைக்கு அவங்க வீட்ல பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அவரும் அதுக்காக தான் வருவாரு. இப்ப அவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, உங்களுக்கு இப்ப பிளைண்ட் டேட்டுக்கான அந்த பொண்ணு இங்க தான் வரும். நீங்க இங்க உட்காந்துருங்க. அதுக்கு அடையாளம் இந்த ரோஸ் தான். இந்த ரோஸ் இருக்க இடத்துல அந்த பொண்ணு தன்னால உட்காந்துரும். நாங்க அப்படிதான் பேசி வச்சிருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. கரெக்ட்டா ஹீரோயின் அந்த பக்கம் வருவாங்களா, இங்க திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதே ஹோட்டல்ல ஹீரோ உட்காந்துருப்பாரு. ஓ! இவரு தான் அந்த அம்மா சொன்ன மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா வருவாங்க. ஹீரோ கிட்ட பேசுவாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சது இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, பிளைண்ட் டேட்டுக்கு தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் கேட்பாங்க ஹீரோ கிட்ட. ஆமா அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. உடனே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்டைல் பண்ற மாரி ஹீரோக்கு ஆப்போசிட்லயே உட்காந்துப்பாங்க. நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா, நான் தான் நீங்க பிளைண்ட் டேட்டுக்கு பார்க்க வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லிப்பாங்க. அவங்க பாட்டுக்கும் சொல்லிப்பாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா அவர் சொன்ன அடையாளங்கள் வேற மாதிரி இருந்தது. இப்போ இந்த பொண்ணு வந்திருக்க பொண்ணு வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு தான் இருப்பாரு. ஏன்னா அந்த பொண்ணு இன்னும் அவர் பார்த்ததில்ல. இப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா சாதாரணமாலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா மில்லியன் கணக்குல பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். ரூ. 1 2 கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ அப்படியே சிரிப்பாரு. பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம இவ்வளோ பெரிய இடம் இருக்கணும். சிட்டில நடுவுல இருக்கிற இடம் ஃபுல்லா நம்மளோடதா தான் இருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கணும். அது மட்டும் இல்லாம லக்ஸரியான கார்லாம் இருக்குல்ல, அந்த லக்ஸரி கார்ஸ் எல்லாமே நீங்க வச்சிருக்கணும். இதெல்லாம் என்னோட ரெக்யர்மெண்ட்டா நான் சொல்றேன். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணுவாரு, ஓகே அப்படின்னு சொல்லிடுவாரு. இதை ஹீரோயின் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, வர்றவன் எல்லாம் அவனுங்களே பந்தா பேசிட்டு இருக்காங்க. நம்மள வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இந்த தடவை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேணும்னே இந்த மாதிரி சொல்லவும், ஹீரோக்கு இப்போ இப்படி ஹீரோ ஓகே சொன்னது இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடும். இப்போ பார்த்த உடனே ஹீரோனுக்கு பிடிச்சு போயிடும். பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு வர போயிடும். சரி சரி நம்ம அந்த மாதிரி மட்டும் பண்ணவே கூடாது. வந்த வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ ஓகே சொன்னோன்னே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. எதனால உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர் சிக்ஸ் பேக்லாம் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியே அதை நீங்க செக் பண்ணி பார்த்தா தானே தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லவும், ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சு வருவாங்க. அவங்க அப்புறம் தொட்டு தொட்டு பார்ப்பாங்க. சிக்ஸ் பேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த மசில் அது இதுன்னு தொட்டு தொட்டு பார்த்துட்ட உடனே, பரவாயில்லையே நீ இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே அதாவது இன்னுமே அவரை செக் பண்றேன்ற பேர்ல இங்க தொடுறேன் அங்க தொடுறேன்ற பேரை தொட்டுட்டே இருப்பாங்க. அவங்கள தன்னை மறந்து அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ இதுக்கு மேல இந்த மாதிரி பண்றத வேலை வச்சுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்பதான் ஓ அப்படியான்ற மாதிரி ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். மாதிரி சொல்லவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்ன பண்ணுறது, டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் பிளைண்ட் டேட்டுக்கு எங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் வந்தேன். எனக்கு கல்யாணத்துலலாம் விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் இது, நான் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன். நான் அந்த கம்பெனியில் ஒரு பெரிய கம்பெனி, அதில் ஒரு சின்ன வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப போவாங்களா, அந்த டைம் ஹீரோ கையை பிடிச்சி இழுப்பாரு. உடனே ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, உங்களை நான் தொட்டுட்டேன் அதானே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு நான் பணம் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ பார்த்துட்டே இருப்பாரு. அவங்க பேக்லேருந்து எடுத்து பணம் கொடுப்பாங்களா, அது ஒரு நோட்டு இருக்குல்ல, அந்த நோட்டு மட்டும் கொடுப்பாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இது பத்தாதான், இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கலாம், ஆனால் என்கிட்ட கிடையாது, நான் ஒரு சின்ன வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேணுன்ற மாதிரி வேணும்னே வம்பு பண்ணுவாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன இப்படி சொல்றீங்க, இந்த மாதிரி மெயிலில் அழகா இருந்தாங்கன்னா நான் கான்டாக்ட், அதாவது எனக்கு தெரியும், அந்த விஷயம் எனக்கு தெரியும், இவ்வளோதான் பணம் வாங்குவாங்க, நீங்க ரொம்ப அதிகமாக பணம் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. அடுத்தது பேசுறதுக்குள்ள நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போவாங்க. அப்புறம் பேகை விட்டுட்டு போயிட்டோன்னு சொல்லிட்டு திரும்ப பேகை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. ஹீரோ பார்த்துக்கிட்டே இருப்பாரா, இவன் கண்டிப்பாக நம்ம பார்க்க வந்த பொண்ணு இல்லை, ஆனால் இந்த பொண்ணு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசில் நினச்சிப்பாரு. அதோட பார்த்தோன்னா ஹீரோயினும் அங்கேருந்து ஓடிடுவாங்க. வெளியே வந்தவொடனே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் ஆல்ரெடி ஒருத்தரை லவ் பண்ணியிருந்தாங்களா, அந்த லவ்வர் பையன் வந்துருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா இங்கே நீ என்ன பண்ணுற, இவ்வளோ பெரிய ஹோட்டல்லாம் நீ எதுக்காக வர அப்படின்ற மாதிரி ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிருவாரு. மனசே கஷ்டமா இருக்கும். இப்போ நீ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கவும், அவர் என்ன சொல்வார்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் நம்ம லவ் பண்ணியிருக்கோன்னு வர, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்கும்போது, அந்த 2 வருஷத்தில் இப்போ நம்ம பிரேக்கப் பண்ணிட்டோம்ல, எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, உனக்காக செலவு பண்ண காசெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இவ்வளோ சீப்பானவனா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உனக்கான பணம் தர நான் கொடுக்கணும், எனக்குன்னு இந்த 2 வருஷத்தில் நீ செலவு பண்ண காசை நான் கொடுக்கணும், அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, காதில் போட்டிருக்க தோடு, கழுத்தில் போட்டிருக்க செயின் எல்லாத்தையும் கழட்டி கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாருன்னா, அப்போ நீ போட்டிருக்க ட்ரெஸ்லேருந்து, ஹேண்ட்பேக்லேருந்து, செருப்புலேருந்து எல்லாமே நான் வாங்கி கொடுத்ததுனே, அது மட்டும்
மட்டும் குடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த ஹேண்ட் பேக்க தூக்கி மூஞ்சிலே எறிவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்டிருக்க செருப்பு மொதற்கொண்டு கழட்டி விட்டுருவாங்க. அவங்களோட ஓவர் கோட் இருக்குல்ல, அதையும் கழட்டி குடுத்துருவாங்க. எல்லாத்தையும் கழட்டி குடுக்கும்போதும், அவர் சும்மா விட மாட்டாரு. நான் 2 வருஷமா என் இளமைய நான் உன் கூட இருந்திருக்கேன். அதையும் நீ இது பண்ணி தான் ஆகணும். அப்படி இப்படின்னு ஹீரோயின வம்பு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு கோவமா வரும். நான் ஒரு வசதியானவன, நல்லவன கல்யாணம் பண்ணி காட்டுறேன் பாரு, அப்படி இப்படின்னு சொல்லவும், உன்ன மாரி ஆளுக்கெல்லாம் யாரும் அந்த மாரி கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே நடு ரோட்ல வச்சு ஹீரோயின அசிங்கப்படுத்திட்டு இருப்பாரு. ஹீரோ வெளிய வந்து நின்னு பார்த்துட்டு இருப்பாரா, பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் இந்த மாரி பேசவும் ஹீரோ டக்குன்னு கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோவோட கைய புடிச்சுப்பாங்க. புடிச்சுக்கிட்டு இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்பாரா, இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, பாய் ஃப்ரெண்டா அதுக்குள்ளயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. உடனே ஹீரோயின் திரும்பி நின்று உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்பாங்களா, அவர் பேரை சொல்வாரு. பேரை சொன்னோடனே அவரோட பேரை சொல்லி இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு போதுமா, எனக்கு உன்னை விட பெரிய ஆளாவே கிடைச்சிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லவும் அவருக்கு ஒரு மாதிரியாவே போயிடும். உடனே ஹீரோவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இதை நீ நம்ப மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு எல்லாரும் முன்னாடி கிஸ் பண்ணி விட்டுருவாங்க. உடனே அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாரும் பார்த்துருவாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்பவே பிடிச்சி போயிடும். அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவளை இதுக்கு மேலே நீ ஏதாவது டார்ச்சர் பண்ண வச்சுக்கே உன் தோலை உரிச்சிருவான் அப்படின்ற மாதிரி அந்த ஆளை மிரட்டவும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயமாக இருக்கும். உடனே என்ன பண்ணுவார், அங்கேருந்து டக்குன்னு இவர் ரொம்ப வசதியானவன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுவார். இவன் வந்து என்ன சொல்வாங்கன்னா, நம்ம இப்போ எல்லாரையும் நம்ப வைக்கிறோம், நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ தான் இவனுக்குலாம் புத்தி வரும் அப்படின்னா, கல்யாணமா அப்பனா உண்மையிலேயே நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்களான்ற மாதிரி அந்த பையனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அவனும் அந்த இடத்த விட்டு ஓடிடுவான். இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், நேராக வண்டியை வந்து கல்யாண ஆஃபீஸ்க்கு அதை விட்டுட்டு அங்கே 2 பேருமே உடனே போய் கல்யாண சர்டிஃபிகேட் உடனே எடுத்து கல்யாணமும் உடனே நடந்துருது. உடனே ஹீரோயின் இப்போ யோசிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட செப்பல் கூட இல்லையா, அதனால அவங்க உட்காந்து காரில் தான், ஹீரோட காரில் தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம வந்து என்னது இது முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி இப்போ யோசிப்பாங்க. திடீர்னு இவங்க யோசிச்சுட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார், காரு திறந்து கதவு திறப்பார். திறந்த ஒரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் காலில் செருப்பு இல்லைல்ல, அவர் ஒரு செருப்பை வாங்கிட்டு வந்துட்டு, நான் உனக்காக இதை வாங்கிட்டு வந்துட்டேன், இது உனக்கு ஃபிட்டாக இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவராக உட்காந்து போட்டு விடுவார். ஹீரோயினுக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்கும். உடனே வந்து அவங்க அதை போட்டுப்பாங்க, கரெக்டாக இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னோட அம்மா வந்து கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நான் பார்த்த மாப்பிள்ளை வந்து நீ போய் பார்க்கலையா அப்படின்னு கேட்கவும், அப்போ நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை இவர் இல்லையா அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோ கிட்ட கேட்பாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லும்போது, இது கல்யாணம் ஆயிடுச்சா, நீ என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து கோவமாக வரும். அதோட நான் ஒன்று சொன்ன நீ ஒன்று செஞ்சுட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது, சரி நீ ஃபோனை வை நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எங்கள் அம்மா பிளைண்ட் டேட்டுக்கு ஏற்பாடு பண்ணாங்க, அது ஆள் மாறி போச்சுன்னு நினைக்கிறேன், அதனால நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், அதை போய் வாங்க கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்வாங்க. இதே கல்யாணம் பண்ணி 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே கேன்சல் பண்ண போறியா, எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அப்பெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, புருஷன் இறந்து போயிட்டா பொண்டாட்டி வந்துட்டு வேற யாரும் கல்யாணமே பண்ணிக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும், நீ அப்படி இருக்க சம்மதிக்கிறியா இல்லை என் கூட வாழ சம்மதிக்கிறேன்னு கேட்கவும் ஹீரோக்கு ஒரு ஹீரோயின் யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்வாருன்னா, ஹீரோ ரொம்ப யோசிக்க வேணாம், ஒரு மாதம் நம்ம 2 பேர் சேர்ந்து வாழ்வோம், அதில் உனக்கு பிடிச்சிருந்தா நீ கண்டினியூ பண்ணு, இல்லாட்டி விட்டுரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ ஓகே சொல்லிடுவாங்க. கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நான் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போகணும், இல்லாட்டி நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி வாங்க வேணும்னு. இப்போ ஹீரோ என்ன கேட்பாரு, டெய்லி நீ ஆஃபீஸ்க்கு லேட்டாக தான் போவியே, எந்த ஆஃபீஸ் வேலை பார்க்குறேன்னு கேட்கவும், இந்த மாதிரி அந்த ஆஃபீஸோட பேரெல்லாம் ஹீரோயின் சொல்லுவாங்க. ஓ அப்படியான்னு சொல்லி ஏன் லேட்டாக போகிற அப்படின்னு கேட்கவும், இல்லை ஒரு சில நேரம் அப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆஃபீஸில் வந்து பிரசிடென்ட் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நான் பிரசிடென்ட்லாம் பார்த்தது கிடையாது, ஆனால் அவர் வந்து ரொம்ப இதாக நல்லா அழகாக இருப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரிலாம் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, ஆனால் அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அவருக்கு 26 வயசு கிட்ட ஆகுதுன்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆகலைன்னா என்ன அர்த்தம், லாஸ்ட் டைமில் கூட ஒரு நியூஸ் வெளியே வந்துச்சு, அவரை வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு அவர்கிட்ட பேசி மயக்க பார்த்தாலாம், ஆனால் அவர் அந்த பொண்ணை வந்து வெளியே துரத்தி விட்டாரா, இதுலேருந்து என்ன தெரியுது, அவருக்கு பொண்ணுங்களை பிடிக்காது பையனை தான் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஹீரோக்கும் அந்த கார் ஓடிட்டு இருக்க அசிஸ்டண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும், என்னவே இப்படிலாம் பேசுகிறானே, என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவாரா. அப்போ உடனே சொல்லுவான், ஆமாம் 26 வயசு ஆகுது இன்னும் கல்யாணம் ஆகலை, பொண்ணுங்க லவ் பண்ண கூட ஓடுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயினே கேட்பாங்களா. இல்லை அவருக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படின்னா பொண்ணை பிடிக்குமா அப்படின்ற மாதிரி இவங்களும் திரும்பி பார்ப்பாங்க. அதோட 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, சீக்கிரம் போகணும், அதோட என்னோட மேனேஜர் இருக்காங்களே இவங்களுக்கு இதாக இருப்பாங்கல்ல ஹையர் ஆஃபீஸர், அவங்க வந்து கண்டபடி என்னை திட்டு வாங்கினோன்னு அவங்களாம் உன்னை திட்டுறாங்க, ஆமாம் அப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. சீக்கிரம் பொண்ணு சொல்லிட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோ கேட்பாரு, அந்த பிரசிடென்ட் வந்துட்டு இப்போ இன்னைக்கு வரதா வேற சொல்லியிருப்பாங்க, அந்த பிரசிடென்ட் வரதா இருக்காரு உங்கள் ஆஃபீஸ்க்கு, அவரை நீ இது வரைக்கும் பார்த்துருக்கியா, இல்லை அவர் பார்த்தா அவர் வந்து உன்னை ஒரு வேளை அப்ரோச் பண்ணால் நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரசிடென்ட் ஏன் என்ன வந்துட்டு லவ் பண்ண போறாரு, என்னையே அப்ரோச் பண்ண போறாரு, அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட பேரெல்லாம் வச்சிருப்பாங்க, அதாவது சைடில் வச்சிருப்பாங்க கொண்டுருவாங்க, அவங்க மேலெல்லாம் எனக்கு நல்ல அபிப்பிராயமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆகிடும், வந்துட்டே இருப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, அப்படியே ஹீரோ மேலேயே சாஞ்சிடுவாங்க. ஒன்று ஹீரோவும் நல்லா தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி திடீர்னு சடன் பிரேக் போடவும் ஹீரோயின் முழிச்சுப்பாங்களா. ஒன்று ஹீரோ என்ன சொல்வார், டிரைவரை வந்து அசிஸ்டண்ட்டை கொஞ்சம் வெளியே நிற்க சொல்வார். வெளியே நிற்கும் போது ஹீரோயின் கிட்ட அவர் பேசுவார். பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அவர் நெருங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்பாங்க. நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, நான் என்ன பண்ண, அதாவது எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது நான் கிஸ் பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட வருவார். அவங்களும் ஒரு மாதிரி வைக்கப்பட்டு சிரிச்சிட்டே இருப்பாங்க. கரெக்டாக ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வாயை வந்து தொடச்சி விடுவார். ஏன்னா அவங்க தூக்கத்தில் அப்படியே ஜொல்லு வஞ்சி தூங்குவாங்களா, அந்த மாதிரி தூங்கியிருப்பாங்க. அப்புறமா தான் சொல்லுவாங்க, அதை தொடக்க தான் வந்துன்ற மாதிரி தொடச்சி விட்டுட்டு என்ன பண்ணுவார், லிப்ஸ்டிக் இருக்கான்னு கேட்பாங்க. உடனே ஹீரோயின் எடுத்து லிப்ஸ்டிக் கொடுக்கவும் அந்த ஹீரோயினுக்கு அழகாக போட்டு வேற விட்டுருவாரு. ஹீரோனுக்கு என்ன இது மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யோசனையாக இருக்கும். ஒன்று ஹீரோ என்ன பண்ணுவார், திரும்ப சரி
ஓகே. இப்ப நீ இங்கேருந்து கீழ இறங்கு அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். என்னடா இது இவ்வளோ நேரம் நல்லா தான் போச்சு. திடீர்னு இறங்க சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. உடனே ஹீரோ இறக்கி விட்டுட்டு, அவர் பாட்டுக்கு சரி நீ ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப வந்து அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் திரும்ப காருக்குள்ள வரவும், அந்த அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இப்ப இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணியாச்சு. அதனால அவளுக்கு வந்துட்டு நான் தான் பிரசிடென்ட்ன்ற விஷயம் வந்து தெரியவே கூடாது அப்படின்னோனே, அதனால அந்த கம்பெனில உள்ள சூப்பர்வைசர் அப்படிலாம் இருக்காங்கல்ல, அதாவது பிரசிடென்ட்க்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அந்த மாரி ஒரு ஆளு நான் அப்படின்ற மாரியான அங்க எல்லாமே நம்புற மாரி பண்ணி வச்சுருங்க ஏற்பாடெல்லாம் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் நான் பக்காவா பண்ணிடுறேன் அப்படின்ற மாரி அந்த அசிஸ்டன்ட்டும் சொல்லிருவாரு. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வருவாங்களா, வந்த உடனே அந்த லேடி வந்து கொஞ்சம் திட்டிட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோயின் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன இன்னைக்கு ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வெட்கப்பட்டுட்டே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால வெட்கப்பட்டுட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதோட அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்வாங்கன்னா, நம்ம ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு பிரசிடென்ட் வராரு தெரியுமா உனக்கு? அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவரோட புருவம் இப்படி இருக்கும். அவரோட கண்ணு அப்படி இருக்கும். அவர் கன்னம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர மொத்தமா வர்ணிச்சுட்டே இருப்பாங்க. ஓ! அப்படியா? அப்படின்ற மாரிலாம் இவங்களும் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹையர் ஆஃபீசர் பொண்ணு இருக்குல்ல, அந்த லேடி வந்து நிக்கும். வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பார்த்துரும். பார்த்துட்டு என்ன கேட்கும் அப்படின்னா வந்துட்டு, "பிரசிடென்ட் இன்னைக்கு வராருன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்குன்னு பார்த்து இந்த மாரி ட்ரெஸ்ஸ போட்டு வந்திருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயின் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. "இல்ல நான் வேணும்னு வரல. என்ன நடந்துச்சுன்னு" அப்படின்னு ஆரம்பிப்பாங்களா. "நீ எப்ப பார்த்தாலும் காரணம் சொல்லிட்டு இருக்காத. வரவர் வந்துட்டு இப்படியே மயக்கலாம் அப்படி இப்படின்ற பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. போய் வேலைய பாரு" அப்படின்ற மாரி திட்டி விடும். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் ஆகலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வருவாங்களா, அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ வந்துட்டு வேகமா அந்த ரூமுக்கு வந்து நின்னுட்டு இருப்பாரு. அவரு ஃப்ரெஷ் ஆயிட்டு இருப்பாரு. ஹீரோயின் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, இவரு வந்து ஹக் பண்ணிப்பாரு ஹீரோயின. உடனே ஹீரோயின் வந்துட்டு, "பேசாம இரு, பேசாம இரு. நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தான். அதுக்குன்னு எல்லா இடத்துலயுமே இப்ப இந்த ஆஃபீஸ்ல நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க." அப்படின்ற மாரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் சிரிச்சுட்டே தான் நின்னுட்டு இருப்பாரு. அப்ப எல்லாம் தொப்ப தொப்ப தொப்பன்னு ஓடுவாங்க. ஏன்னா பிரசிடென்ட் வந்துட்டாரு. அவர பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, "இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர்லாம் வரப்போறாரா? நீ இங்க இருக்க வேண்டாம். நீ கிளம்பு. நம்ம ஈவினிங் பார்க்கலாம்." அப்படின்ற மாரிலாம் சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ண போவாரா. உடனே ஹீரோயின் கேட்பாங்க, "நீ பார்க்கறதுக்கு நல்லா அழகா தான் இருக்க. ஆனா வந்துட்டு எப்படி நீ இதுக்கு முன்னாடி யாரையும் நீ லவ் பண்ணல அப்படின்னு சொன்னா தான் நம்ப முடியல என்னால." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "நான் ஏன் என் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்ல போறேன்?" அப்படின்ற மாரிலாம் ஹீரோ கேட்டுட்டு இருப்பாரு. எல்லாருமே வந்துட்டு ரெடியா நின்னுட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "வழக்கம் போல இன்னைக்கும் நான் தான் லேட்டு. எல்லாரும் சிஇஓக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் நிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா போவாங்க. ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாரு. இங்க வந்தோனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இங்க வந்து நின்னுட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "இன்னைக்கு பிரசிடென்ட் வந்து வரல. அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவரு. சூப்பர்வைசர் அவரோட ரொம்ப க்ளோஸா இருக்கவரு. இவரு தான் இன்னைக்காக வந்திருக்காரு." அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே கேட்டுருவாங்க, "நீங்க வந்து சூப்பர்வைசரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த மேனேஜர் லேடி இருக்குல்ல, அதாவது ஹையர் ஆஃபீஸ் லேடி, அது வந்து ஹீரோயின திட்டும். நீ எப்படி பேசுவ? உனக்கு ஹையர் ஆஃபீஸர் நான் இருக்கும்போது நான் தானே அவங்க கிட்ட பேசுறோம். நீ எப்படி எனக்கு முன்னாடி நீ அவங்கள்ட்ட பேசுற? மேனர்ஸ் தெரியாதா உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடியே ஹீரோயின திட்டி விட்டுரும். திட்டிட்டே இருப்பாரு. அப்புறமா அந்த லேடி வந்து என்ன சொல்லும்னா, "வாங்க நீங்க இன்னைக்கு புதுசா வந்திருக்கீங்க. இந்த ஆஃபீஸ உங்களுக்கு நான் சுத்தி காட்டுறேன்." அப்படின்னு சொல்லவும், ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்து, "எனக்கு அந்த பொண்ணே சுத்தி காட்டட்டும்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்வாரு. ஸோ இத கேட்ட உடனே அந்த லேடி இருக்குல்ல, அதுக்கு செம்ம கோவம் வரும். உடனே ஹீரோயின் வந்துட்டு வேக வேகமா வருவாங்களா, அவங்க கால நடக்கிறம்போது காலுக்குள்ள இது கால விட்ட உடனே அவங்க தடுக்கி உள்ள போவாங்க. ஹீரோ கேட்ச் பிடிச்சிருவாரு. அப்ப என்ன சொல்வாருன்னா, "இது ஒண்ணும் வீடு கிடையாது. இது ஆஃபீஸு. இந்த மாரியான மைண்ட் கேம்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, நான் வார்ன் பண்ண மாட்டேன். இதான் லாஸ்ட் வார்னிங்." அப்படின்ற மாரிலாம் ஹீரோ சொல்லிடுவாரு. அப்பவும் இதுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி போயிடும். இது சுத்தி காட்ட போறம்போது பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு போயிருவாரு. ஏன்னா அவங்க தடுக்கி விட்டதுனால இவங்களுக்கு கால் வலிக்கும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவாரு. அவர் ரெஸ்ட் எடுக்க ரூம்ல ஹீரோ ஒண்ணு போய் உட்கார வைக்கவும் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "இது வேலை பார்க்குற ஆஃபீஸு. இங்க இந்த மாரிலாம் நடந்துக்க கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கேட்பாங்க, "இங்க தான் நீங்க சூப்பர்வைசரா வரப்போறீங்க. ஏன் என்கிட்ட சொல்லலன்னு?" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "நீ என்கிட்ட கேட்கவே இல்லையா? அதனால தான் நான் சொல்லல." அப்படின்ற மாரி ஹீரோவும் சொல்லிடுவாரு. "சரி, சரி. ஓகே, ஓகே. இங்க ரொமான்ஸ் பண்ண நினைக்காதீங்க. இது ஆஃபீஸு. திரும்பவும் என்னதான் ஏதாவது சொல்லுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு வேலை பார்க்கறதுக்காக வெளிய வேக வேகமா வருவாங்களா, அந்த ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு வந்து இடிச்சிரும். இடிச்ச உடனே பார்த்தோன்னா ஹீரோயின் வந்து சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சாரி சொன்னாலும் இந்த லேடி ஏத்துக்காது. "எப்படி நீ வந்து என்ன இடிக்கலாம்? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். "யாரும்மா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப கேட்பாங்க. "இந்த கம்பெனி சிஇஓ இருக்காருல்ல, அவரோட ஃபியான்சி நான் தான். என் மேல இடிச்சிட்டு நீ வந்து சாதாரணமா போயிட முடியுமா?" அப்படின்னு கேட்கவும் ஹீரோயின் சொல்லுவாங்க, "இது தெரியாம நடந்தது தானே. வேணும்னு நான் அத பண்ணவே இல்லையேன்னு." சொல்லும்போது, "உன்ன மாரி பொண்ணுங்க இந்த மாரி என்கிட்ட நீ இப்படி பேசுற பாத்தியா, அதுவே தப்பு. இனிமே இந்த ஆஃபீஸ்ல நீ இருக்க முடியாதுன்னு." சொல்லவும் ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. "நீங்க வந்து சிஇஓட ஃபியான்சியா இருந்தா எந்த காரணமும் இல்லாம என்ன வந்துட்டு ஆஃபீஸ விட்டு தொரத்திருவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டீம் லீடர் லேடி இருக்குல்ல, அத வந்து இந்த ஃபியான்சி பொண்ணு கூப்பிட்டுரும். கூப்பிட்டோனே பார்த்தீங்கன்னா, "இவள உடனே வந்துட்டு இந்த கம்பெனிய விட்டு ஃபயர் பண்ணி விட்டுரு. அதாவது தொரத்தி விட்டுருன்னு." சொல்லவும், "நீ உடனே இந்த கம்பெனிலேருந்து உன்ன நான் தூக்குறேன்." அப்படின்ற மாரி அவங்களும் சொல்லிடுவாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? உடனே நான் வந்து எந்த ரூல்ஸையும் நான் பிரேக் பண்ணல. எந்த தப்பும் நான் பண்ணாதபோது எப்படி நீங்க என்ன கம்பெனிய விட்டு தூக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இருக்கும்போதே பார்த்தோன்னா, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, பழைய பாய் ஃப்ரெண்ட், அவரோட அம்மா வேக வேகமா வந்து ஹீரோயின் கன்னத்துல ஓங்கி ஒரு அற அரைஞ்சிருவாங்க. ஹீரோயின் இத எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இப்ப அந்த லேடி என்ன சொல்லும்னா, "நீ 2 வருஷமா என் பையன லவ் பண்ணி அவனோட பணத்தெல்லாம் வந்து சுருட்டிட்ட. பணம் கேட்டா வந்துட்டு
அவன வந்து புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்ட புடிச்சு வச்சுட்டு மிரட்டி அனுப்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும். இதையே ஒரு காரணம் தானே. இப்ப நீ கேட்டீல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன ரூல்ஸ வந்து பிரேக் பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக என்ன வந்து கம்பெனிய விட்டு அனுப்புறீங்கன்னு நீ கேட்டீல? இந்த மாரி இன்னொருத்தவங்களோட பணத்த வந்து நீ அபகரிச்சிருக்க. கம்பெனில வந்துட்டு இந்த மாரி இன்னொருத்தவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு நீ கீழ்த்தரமா நடந்திருக்க. இதுக்கெல்லாம் மேல உனக்கு வேற என்ன காரணம் சொல்லணும்? இப்ப இந்த கம்பெனிய விட்டு வெளிய போறியா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபியான்சி பொண்ணும், அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே இப்ப ஹீரோயின்ட்ட கேட்பாங்க. இடத்துக்கு வந்துருவாரு. இந்த லவ்வர் பாயோட அம்மா வந்து அடிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் தடுத்துருவாரு. "யார் நீ இங்கருந்து வெளிய போ" அப்படின்னு சொல்லிட்டு அத விரட்டி விட்டுருவாரு. அடுத்தது இந்த ஃபியான்சி பொண்ணுகிட்ட வருவாரு. "நீ யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவ வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அந்த பொண்ணு சொல்லும். அத சொல்ல, "நீ யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "நான் இந்த கம்பெனி சிஇஓ இருக்கார்ல, அவரோட ஃபியான்சின்னு" சொல்லும். "என்னது இந்த கம்பெனியோட ஃபியான்சி?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தான் ஹீரோவுக்கு தெரியும். அந்த பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தான் ஹீரோவுக்கே அது புரிய வரும். உடனே ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா வந்து, "மொத விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, இன்னைக்கு நீ நினைக்கிற சிஇஓ ஆஃபீஸ்க்கு வரல. 2வது விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, இந்த மாரி இந்த இன்னொருத்தவங்கள வந்துட்டு ஆஃபீஸ்ல வந்து அசிங்கப்படுத்துற, அவமானப்படுத்துறதெல்லாம் உனக்கு ரைட்ஸே கிடையாது ஃபர்ஸ்ட்" அப்படின்னு சொல்லவும், "நீ என்ன நான்சென்ஸ் மாரி பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணு ஹீரோவே கேட்கும். ஏன்னா ஹீரோ தான் அது கட்டிக்க போற பையன் சிஇஓ அப்படின்றது இப்ப இதுக்கும் தெரியல. ஏன்னா சின்ன வயசுல பேசி வச்சது இப்ப தான் 2 பேரும் வளர்ந்தவன பார்க்கறனால அடையாளம் சரியா தெரியாதனால ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பொண்ணு தான். ஆனா அந்த பொண்ணுக்கு சிஇஓ இவர் தான் அப்படின்றது தெரியாம ஹீரோ கிட்டயே வந்து திமிரா பேசிட்டே இருக்கும். பின்ன வந்துட்டு ஹீரோயின திரும்பவும் இவ வந்து இங்க வேலை பார்க்கக்கூடாது. இவ இங்கிருந்து வெளிய போணும்னு சொல்லும்போது ஹீரோயின அணைச்சு புடிச்சுப்பாரு. ஏன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ என்னோட ஒய்ஃப்ன்னு சொல்லும்போது, "அது எப்படி பாசிபிள் ஆகும்? நீ இந்த கம்பெனி சிஇஓவோட சூப்பர்வைசர், பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு இருக்கும்போது, நீ வசதியானவனா தான் இருப்ப. அப்புறம் எப்படி இப்படி ஒரு சாதாரண பொண்ண நீ வந்து கல்யாணம் பண்ணியிருக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லவும், "ஏன் சாதாரண பொண்ண வசதியானவங்க கல்யாணம் பண்ணக்கூடாதா?" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்பாரு. உடனே பார்த்தீங்கன்னா, "இது வந்துட்டு நடக்கவே நடக்காது. நான் இத விடமாட்டேன். சிஇஓட்ட சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க 2 பேரையும் இந்த இடத்த விட்டு நான் வேலைய விட்டு கிளப்புவேன்னு" சொல்லும்போது, ஹீரோக்கு பயங்கர கோவம் வரும். என்ன பண்ணுவாரு, செக்யூரிட்டிய கூப்பிட்டு அந்த பொண்ண அங்கிருந்து வெளிய தொரத்த சொல்லிடுவாரு. "என்ன பண்றீங்க? என்ன விடுங்க, விடுங்கன்னு" அது ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கும். காதுலயே யாரும் வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ண இழுத்துட்டு போயிட்டாங்களா, அதுக்கப்புறம் இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த லேடி இருக்குல்ல, அந்த லேடிட்ட ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, "ஃபர்ஸ்ட் டைமே பார்க்கும்போதே லாஸ்ட் டைம் வார்னிங் உனக்கு குடுத்துட்டேன். ஆனா திரும்பவும் நீ இதே மாரி வேல பார்த்துட்டு இருந்தீன்னா நல்லா இருக்காது." அப்படின்ற மாரி சொல்லவும், திரும்பவும் அதுக்கு ஒரு மாதிரி முகம் போயிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் அங்கல்லாம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து மத்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, "நீங்க 2 பேரும் உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அப்படின்னா கிஸ் பண்ணுங்க." அப்படின்ற மாரி எல்லாருமே ரொம்ப கத்தவும், ஹீரோயின் வந்து ரொம்ப வெட்கப்பட்டுட்டு அங்கருந்து போக பார்ப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவாரு, அப்படியே ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணி விட்டுருவாரு. பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் வந்துட்டு வேல பார்க்க வேணான்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து அவரு போட்டு அந்த அம்மா வேற போட்டு அடிச்சிருச்சா, ஹீரோயின கூட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒத்தடம் குடுத்துட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் டல்லாவே இருப்பாங்களா, "என்னாச்சு உனக்கு? எதுவும் வேற எதுவும் பிரச்சனையான்னு?" சொல்லி கேட்கும்போது, "நீ தான் என்னோட பிரச்சனை. நீ வந்துட்டு எல்லார் முன்னாடியும் வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெட்கப்பட்டுட்டே சொல்லிட்டே இருப்பாங்க. "வேற என்ன உன்னோட பிரச்சனைன்னு?" கேட்கும்போது, "அதுவும் நீ தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து ஹீரோ அதாவது சிஇஓ இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிச்சாங்கல்ல, "அதே மாரி தான் நீ இருக்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்க." அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் சொல்லுவாங்க. திரும்பவும் ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, "நீ இவ்ளோ அழகா இருக்க. ஆனா இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் லவ் பண்ணலன்னு சொல்றியே. அதான் என்னால ஏத்துக்கவே முடியல. நம்பவும் முடியல." அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒண்ணு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இருக்கலாம். நெறைய பொண்ணுங்க என்ன லவ் பண்ணியிருக்கலாம். ஆனா நான் அவங்க யாரையும் கவனிச்சது கிடையாது. நான் கவனிச்ச ஒரே பொண்ணு நீ மட்டும் தான்." அப்படின்ற மாரி சொல்வாரு. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுமா, "எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குன்னு" சொல்லும்போது, "நான் மொத கிஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நீ அடுத்த கொஸ்டின கேளுன்ற" மாரி ஹீரோ சொல்லிடுவாரு. 2 பேரும் கிஸ் பண்ணலான்னு போம்போது பார்த்தீங்கன்னா, அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, "உங்களோட வேலை ஒண்ணு முக்கியமான வேலை இருக்கு. அத ஞாபகப்படுத்த வந்தேன்னு" சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரூம்குள்ள வந்துருவாரு. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுமா, ஹீரோயின் எந்திச்சு வேக வேகமா வெளிய ஓடிருவாங்க. ஹீரோ ஒரு மாரி முறைப்பாரா, "இல்ல நான் தெரியாம வந்துட்டேன், தெரியாம வந்துட்டேன்னு" சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அப்படியே ஓடிருவாரு. வந்துட்டு வேலை பார்க்கலான்னு போறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, என்ன பண்ணுவாங்க, இப்ப மெசேஜ் மேல மெசேஜா ஹீரோயினுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அவர் வந்து இப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு, நீ அவர இது பண்ணியா, அது பண்ணியான்னு கேட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி மெசேஜ் போடுவாங்க. ஹீரோயினுக்கு ஒரே வெட்கமா வரும். ஹீரோ அவங்க அப்படியே வெட்கப்படுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாரா, ஹீரோயின பார்ப்பாரு. அதோட ஹீரோயின் வெட்கப்பட்டுட்டு வெளிய ஓடி வந்துருவாங்க. அதோட ஹீரோயின் வந்து அவங்க வேலை பார்க்குற இடத்துல உட்காந்துருக்கும்போது, அவங்க ஃப்ரெண்ட் கேட்பாங்க, "எவ்வளோ மெசேஜ் அனுப்புன, ஒண்ணுக்கு கூட நீ ரிப்ளை பண்ணவே இல்ல. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "வாய மூடு" அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களா. அப்படி பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாரி வயிறெல்லாம் வலிக்கிற மாரி இருக்கும். என்னாச்சுன்னு அவங்க ஃப்ரெண்ட் கேட்கும்போது, "ஏதோ தெரியல, வயித்த வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அந்த டைம் பார்த்து அந்த லீடர் லேடி இருக்குல்ல, அது என்ன பண்ணும், திரும்பவும் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பெரிய பெரிய ஃபைல வந்து தூக்கி போடும். "இந்த வேலையெல்லாம் முடிச்சிரு" அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் வந்து கேட்பாங்க, "இந்த வேலையெல்லாம் என்னால இப்ப முடிக்க முடியாது. எனக்கு வந்து இப்ப சரியில்ல. அதாவது உடம்பு சரியில்ல. நான் இன்னொரு நாளைக்கு பண்ணி தரேன்னு" சொல்லும்போது, "உடம்பு சரியில்லன்னா வேலைய விட்டு நின்னுடு. வேலைக்கு வந்துட்ட அப்படின்னாவது வேலைய பார்த்து தான் ஆகணும்னு" சொல்லும்போது, ஹீரோயினுக்கு இப்ப கோவம் வந்துரும். அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "இது என்னோட வேலையே கிடையவே கிடையாது. இதெல்லாம் உங்களோட வேலை தானே. எதுக்காக ஏன் தலையில கட்டுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அது என்ன சொல்லும்னா, "இங்க வேலை பார்க்கறதுல நீ தான் வந்துட்டு ரொம்ப கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்க. நீ தான் எங்களோட வேலையெல்லாம் சேர்த்து பார்க்கணும். அப்பதானே உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்." அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின திட்டிட்டு இருக்கும். இடத்துக்கு வந்துருவாரு. வந்தவுடனே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது ஒரு மாரி நின்னுட்டே இருக்குமா, அப்ப ஹீரோயின் பேசுறது தெரிஞ்சிரும். உடனே ஹீரோ அந்த ஃபைல் எடுத்து பார்ப்பாரு. "இது உங்களோட வேலை தானே. எதுக்காக அவங்கள்ட்ட குடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், உடனே வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சாரி சொல்லும். உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "என் ஒய்ஃப் கிட்ட சாரி கேளுங்க." அப்படின்ற மாரி சொல்லவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, உடனே அதுவும் ஹீரோயின் கிட்ட டக்குன்னு சாரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு மாரி இருப்பாங்களா, என்னாச்சுன்னு கேட்கும்போது, "இல்ல வயித்த வலிக்குதுன்னு" சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, அங்க சேருக்கு கீழயே உட்காந்துட்டு அவங்க வயித்துக்கு வந்து மசாஜ் பண்ணி விடுறேன்னு உட்காந்துருவாரு. அதோட வந்து பக்கத்துல சுத்தி வேலை பார்க்குற எல்லாரும் ஒரு மாரி சிரிச்சுட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, "இங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு" சொல்லும்போது, "எல்லாரும் வெளிய போங்க" அப்படின்ற மாரி ஹீரோ எல்லாரையும் அனுப்பி விட்டுருவாரு. இப்ப
இப்போ நீ வந்து பெட்டரா ஃபீல் பண்றியான்னு கேட்டு திரும்ப ஒரு மசாஜ் ஆரம்பிப்பாரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்வாருன்னா, "வயிறு காலியா இருந்தா அப்படிதான் வலிக்கும். ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருப்பாரு. இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாரு. அப்போ வந்து ஹீரோயின் மாட்டேன்னு சொல்லுவாங்களா, "நீ வந்து நான் வந்து சூப்பர்வைசர். அது என்னோட ஒய்ஃப். நீ கண்டிப்பா நீ ரெஸ்ட் எடுத்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின வம்படியா ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாரு. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அம்மாட்ட கால் வரும். அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வரும்போது பார்த்தீங்கன்னா, என்ன சொல்வாங்கன்னா, "நாளைக்கு வந்து அப்பா பர்த்டே" அப்படின்னு சொல்லும்போது, "சரிம்மா நான் வரேன்னு" சொல்வாங்க. அதோட கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, திரும்பவும் சத்தம் போடுவாங்க. "நாளைக்கு அந்த பையன வீட்டுக்கு கூட்டிட்டு வா. என்ன ஏதுன்றத நான் கவனிக்கிறேன்." அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்களா, இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு ஃபோன வச்சுருவாங்க. இப்ப நான் வெளிய போணும்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. எங்கன்னு கேட்கும்போது, "நாளைக்கு வந்து வீட்ல வந்து அப்பாக்கு பர்த்டேவா இருக்கு. ஏதாவது கிஃப்ட் வாங்க போறேன்னு" சொல்லவும், "நானும் வரேன்னு" ஹீரோ சொல்லுவாரு. "இல்ல, இல்ல வேண்டாம், வேண்டாம். நானே போய் பார்த்துக்கிறேன்னு" ஹீரோயின் வேக வேகமா ஓடிருவாங்க. உடனே அவங்க போனோனே ஹீரோ வந்துட்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுவாரு. அது எதுக்காக ஃபோன் பண்ணாரு அப்படின்றத காட்ட மாட்டாங்க. ரொம்ப ஜாலியா வந்துட்டு நாளைக்கு போடுறதுக்காக அந்த ஃபங்ஷனுக்கு போறதுக்காக ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸா தான் எல்லாமே இருக்கும். அத எடுக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது, அங்க வந்துட்டு ஹீரோயினோட அதாவது சிஇஓட ஃபியான்சி இருக்குல்ல அந்த பொண்ணும், அதோட ஃப்ரெண்ட் 2 பேருமே இங்க வருவாங்க. வந்தவங்க வந்துட்டு, "இவ எதுக்கு இந்த கடைக்குள்ளலாம் வந்திருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பார்த்து பேசுவாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகும். "ஏன் காசு குடுத்து வாங்க வரமாட்டாங்களான்னு?" கேட்கவும், "நீலாம் இதுக்கு தகுதியே இல்ல" அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கும். உடனே வந்து அந்த வேலை பார்க்குறாங்கல்ல அவங்கள்ட்ட சொல்லிட்டு, "இவரெல்லாம் எதுக்காக உள்ள விடுறீங்க? நாங்கலாம் ரொம்ப வசதியானவங்க வந்திருக்கோம்ல" அப்படின்னு சொல்லும்போது, அந்த லேடியும் என்ன சொல்லும், அந்த கடையில உள்ள லேடியும் வந்துட்டு, "ஆமா இவ எதுக்காக தான் இங்கலாம் வரான்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின அசிங்கப்படுத்திட்டு, "நீங்க வாங்கன்னு" சொல்லிட்டு அந்த ஃபியான்சி பொண்ண ரொம்ப மரியாதையா அது கூப்பிட்டுட்டு இருக்கும். அதோட சும்மா இல்லாம அந்த ஃபியான்சி பொண்ணோட ஃப்ரெண்ட் இருக்குல்ல, ஹீரோயின ஓங்கி அரைஞ்சிரும். "இவரெல்லாம் அசிங்கப்படுத்தினா தான் உண்டு. ஏன்னா உன்னையவே அந்த கம்பெனி விட்டு வெளிய அனுப்பியிருக்கால்ல அந்த சூப்பர்வைசரோட பேச்சை" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது திட்டவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் படார்னு திரும்ப ஓங்கி அரைஞ்சிருவாங்க. "இது நீ இப்ப குடுத்ததுக்கு உடனே உனக்கு ரிட்டர்ன் குடுக்குறேன். என்ன தைரியம் உனக்கு?" அப்படின்ற மாரி திட்டிட்டே இருப்பாங்க. உடனே வந்துட்டு செக்யூரிட்டி எல்லாரும் வாங்க, இவள தூக்கி வெளிய போடுங்க அப்படின்ற மாரி அது கத்தும். கரெக்ட்டா பார்த்தா ஹீரோ அங்க உள்ள வந்துருவாரு. "எவ்ளோ தைரியம் இருந்தா என் ஒய்ஃப் கிட்ட இந்த மாரி நடந்துப்பீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. பொண்ணு சொல்லும், "நீ வந்து அந்த கம்பெனியோட சூப்பர்வைசர் தான். வந்து சிஇஓ கிடையாது. அதனால ரொம்ப ஆட்டம் போடாத. உன் ஒய்ஃப கொஞ்சம் இது பண்ணி வை. இல்லாட்டி உன் வேலையும் இல்லாம நான் பண்ணிருவேன்ற" மாரி ஹீரோவே அத மிரட்டிட்டு இருக்கும். இன்னும் இவர் தான் சிஇஓன்னு அதுக்கு தெரியல. உடனே இது 2ம் சேர்ந்துட்டு ஹீரோ கிட்ட பேசும். ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இந்த ஃபியான்சி பொண்ணோட ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அந்த ஃப்ரெண்டோட அப்பா வந்துட்டு ஹீரோட கம்பெனியோட தான் டை அப் வச்சிருப்பாரு. "இப்ப நான் ஒரு வார்த்தை ஃபோன் அடிச்சேன் அப்படின்னா வந்துட்டு, உங்க அப்பாவ இந்த கம்பெனிலருந்து நாங்க தொரத்தி விட்டுருவோம்" அப்படின்ற மாரி சொல்லவும், "அதெல்லாம் உன்னால முடியவே முடியாதுன்னு" அடுத்த செகண்டே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஃபோன் வரும். அதாவது ஃபியான்சி பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் வரும். அவங்க அப்பா தான் கால் பண்ணுவாரு. "என்னம்மா ஆச்சு? எதுக்காகம்மா அந்த கம்பெனிலேருந்து நம்மள வந்து தொரத்தி விட்டாங்க?" அப்படின்னு கேட்கவும், "என்ன அதுக்குள்ள இப்படி நடந்துருச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். ரொம்ப கெஞ்சி கெஞ்சி பாக்குங்க. "நாங்க வந்து தெரியாம பண்ணிட்டோம். நீங்க திரும்ப சேர்த்துக்கோங்க" அப்படி இப்படின்னு சொல்லும். ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் காதுலயே வாங்க மாட்டாரு. அவங்க 2 பேரையும் வெளிய அனுப்ப சொல்லிட்டு திரும்ப ஹீரோயின் கிட்ட வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி குடுத்துட்டு, "வெளிய வருவேன். நீ வெளிய போ நான் வரேன்னு" சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பாரா. ஹீரோயின் வெளிய வந்து நின்னுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள இங்க ஒருத்தர் வருவாரு. வந்து ஹீரோயின் கிட்ட பேசுவாரு. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஹீரோயின் கூட படிச்ச ஃப்ரெண்டு தான் அவரு. அவரு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்துட்டு அங்கிளோட பர்த்டேல அதனால தான் ஆன்டி வந்து என்ன இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இப்ப அம்மா என்ன பிளான் பண்றா அப்படின்றது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இவங்க கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்து பொய் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவள வர வச்சு, இவன் சின்ன வயசுல படிச்ச பையனோடயே இவளுக்கு கல்யாணத்த பண்ணி வச்சிரணும் அப்படின்றதுக்காக தான் பர்த்டேன்னு ஒரு காரணம் காட்டி இவர வர வச்சிருக்காங்கன்றது ஹீரோயினுக்கு இப்ப தெரியுது. என்னடா இது புது சிக்கலா இருக்கே! எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றது எப்படி நான் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து யோசிப்பாங்க. கிட்ட ரொம்ப வலிஞ்சு வலிஞ்சு அவரும் பேசிட்டே இருப்பாரா. அது ஹீரோக்கு பிடிக்காது. ஹீரோயின் கைய தான் குடுத்துருப்பாங்க. அதுக்கு அங்க அவரு மொறச்சுக்கிட்டு வந்துருவாரு கரெக்ட்டா ஹீரோ. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, "யார் இது?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்கறதுக்குள்ள, "ஹாய் டார்லிங்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கைய போடுவாரா. உடனே வந்துட்டு, "யார் டார்லிங்னா?" அப்படின்னு இவருக்கு புரியல. அவரு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "என்னோட ஒய்ஃப்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. "உன்னோட ஒய்ஃபா? அப்படின்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இவரு கேட்பாரு. உடனே ஹீரோயின், "ஆமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவரு தான் என்னோட ஹஸ்பண்ட்" அப்படின்னு சொல்லவும் இவருக்கு மூஞ்சே மாறி போயிடும். அதோட ஹீரோ பார்த்தீங்கன்னா, வேணும்னே இப்ப ஹீரோயின வந்து இப்படி பிடிக்கிறதும், அப்படி பிடிக்கிறதும் சொல்லிட்டு அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு வெறுப்பேத்தி விட்டுருவாரு. உடனே அவர் என்ன நினைப்பாருன்னா, "இவர பத்தி தெரியாதுல்ல. நான் வந்து எவ்வளோ பணக்காரன்றது உனக்கு தெரியல. என்னோட இத பத்தி ஸ்டேட்டஸ் பத்தி உனக்கு சரியா தெரியல. நாளைக்கு பர்த்டே பார்ட்டில வந்து பார்க்கலாம்" அப்படின்ற மாரி போவாரு. உடனே ஹீரோயின் திரும்பவும் அவங்க அம்மாக்கு கால் பண்ணி கேட்பாங்க, "என்னம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு?" எனக்கு எல்லாம் தெரியும். நாளைக்கு நீ கூட்டிட்டு வர வழிய பாரு. மிச்சத்த நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு கால கட் பண்ணிடுவாங்க. இப்ப ஹீரோயின் ரொம்பவே பயப்படுவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ எதுக்காக பயப்படுற? தைரியமா இரு. நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட்டிட்டு வருவாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பதட்டத்திலயும், பயத்திலயும் இருப்பாங்க. நாளைக்கு உன்ட்ட இந்த கேள்வி கேட்டா என்ன சொல்லுவ? அத கேட்டா என்ன சொல்லுவ? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்களா. ஹீரோ உடனே என்ன பண்ணுவாரு, டக்குன்னு கெஸ் பண்ணிடுவாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "இதுக்கப்புறம் நான் எதுவும் கேட்கக்கூடாது. அதுக்காக தானே இந்த மாரி பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துப்பாங்க. இப்ப 2 பேரும் வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட திரும்பவும் ரொமான்ஸ் பண்ணுவாரு ஹீரோ. உடனே "நான் ஷவர் பண்ணிட்டு வரேன்னு" சொல்லிட்டு ஹீரோ போவாரு. இவன் ஏன் இப்படி இருக்கான்? நம்மகிட்ட இவ்ளோ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் ஹீரோவ ரொம்பவே பிடிச்சிருக்கும். ரொம்ப ஹீரோயின் வெட்கப்பட்டுட்டே இருப்பாங்க. திரும்ப குளிச்சுட்டு வந்தவர பார்த்த உடனே திரும்பவும் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹீரோவ பிடிச்சு போயிரும். அப்படியே அவர பார்த்துட்டே நின்னுட்டே இருப்பாங்க. "என்ன ஆச்சுன்னு?" சொல்லி ஹீரோ கேட்கும்போது, "இல்ல நான் ஷவர் பண்ணிட்டு வரேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஷவர் இஷ்டத்துக்கும் அடிச்சு விட்டுட்டு ஒரு இதுல நின்னுட்டு இருப்பாங்க. ஃபுல்லா நனைஞ்சு போய். உடனே ஹீரோ பார்ப்பாரு. பார்த்துட்டு என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, "நான் தான் உன்னோட புருஷனாச்சே. என்ன இதுக்கு நீ மயக்கணும்னு நினைக்கிற?" அப்படிலாம் கேட்டுட்டு இருப்பாரு. "ரொம்ப முக்கியம். பைப்பு சரியில்ல" அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்பப்போ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, "நாளைக்கு அம்மாவ பார்க்க போறோம். அவங்க நம்ம கல்யாணத்த ஒத்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து ஓடிருவாங்க. ஒரு நாள் இப்ப கோட் ஷூட்லாம் போட்டுட்டு அழகா 2 பேரும் ரெடி ஆகி
அம்மாவை பார்க்கலாம், அவங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. வர வழியில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து இத ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து ஹீரோ மேல அப்படியே வந்து விழுந்துருவாரு. இதுல ஹீரோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டோட்டலா அழுக்கா போயிடும். இப்ப இந்த அழுக்கோட போக முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, "நீ இங்கேயே இரு, நான் போய் உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன்னு" சொல்லிட்டு, ஒரு பூ போட்ட சட்டையா பார்த்து ஒண்ணு வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்க. வாங்கிட்டு வந்து குடுத்த உடனே ஹீரோ கேட்பாரு, "இது நீ எனக்கா? நீ வாங்கிட்டு வந்ததா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, ஏன் நல்லா இல்லையான்னு?" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா, "இல்ல ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேற சந்தோஷப்பட்டுப்பாரு. "இத போட்டுட்டு தான் நான் வரணுமா இப்ப?" அப்படின்னு வேற கேட்பாரு. ஏன்னா, ஒரு கோட் ஷூட்டா போட்டவருக்கு திடீர்னு இந்த பூ போட்ட சட்டை வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. அதோட வந்து ஹீரோயின் இப்படி சொல்லவும் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் சரி உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இப்ப வீட்டுக்கு வந்துருவாரு. இப்ப வீட்டுக்கும் வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, அப்பா முகமும் சரி விளங்காது, அம்மாவோட முகமும் விளங்காது. அந்த மாதிரி 2 பேருமே வந்துட்டு ஏன்னா ஹீரோ வந்துட்டு இப்படி ஒரு சட்டைய போட்டு வந்திருக்கான். இவன் வந்து என்ன கொஞ்சமா கூட அதாவது ஸ்டேட்டஸ்லாம் சரியில்ல. ரொம்ப ஏழையா இருப்பான் போல தெரியுது. நம்ம கல்யாணம் பண்ணா நம்மள விட கொஞ்சம் அதிகமான ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்கள தான் கல்யாணம் பண்ணணுன்ற மாரி தானே அவங்க நெனச்சு வச்சிருந்தது. இத பார்த்தோன்னே ஹீரோ கொஞ்சம் கூட முகம் குடுத்து கூட வெல்கமே பண்ண மாட்டாங்க 2 பேருமே. ஒரு முகத்த தூக்கி வச்சுட்டே இருப்பாங்க. அப்பதான் விசாரிக்கும்போது, "இல்ல நாங்க 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம். எங்களுக்கு புடிச்சிருந்துச்சு. கல்யாணம் பண்ணுன்னு" சொன்னோனே, "எது 2 நாளைக்கு முன்னாடி பார்த்து கல்யாணம் பண்ணீங்களா? இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு பொண்ண கூட்டிட்டு போய் அம்மா தனியா பேசுவாங்க. "நீ என்ன வேல பார்த்துருக்க? 2 நாள் முன்னாடி பழகுனவன போய் கல்யாணம் பண்ணியிருக்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின திட்டிட்டே இருப்பாங்க. பரவால்ல, இப்ப கதவ தட்டிட்டு ஒருத்தர் வேற வந்துருவாரு. துபாய் மாப்பிள்ளை மாரி இப்ப ஹீரோயினுக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளை வேற வருவாரு. வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவர் வந்து ஆன்டிக்காக ஒரு ரொம்ப பெரிய கிஃப்ட் வேற ஒரு கொண்டு வந்துருவாரு ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சு. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஆன்டி மொத்தமா அங்க மயங்கிருவாங்க. "மாப்பிள்ளைக்கு காப்பி குடுமா" அப்படின்ற மாரி அங்க மாறிடுவாங்க. மாறுன உடனே பார்த்தீங்கன்னா, உடனே ஹீரோயின் இப்ப என்ன சொல்லணும்னு தெரியாம இருப்பாரு. ஹீரோவும் அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. டக்குனு இப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, "என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு" சொல்லிட்டு அங்கேயே அந்த ஆன்டி வேற கேட்கும் ஹீரோனோட அம்மா. கேட்டோனே அவர் என்ன சொல்வாருன்னா, "ஒண்ணும் வொரி பண்ணிக்காதீங்க ஆன்டி. அவங்களுக்கு எப்ப டிவோர்ஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க. அன்னைக்கு சாயங்காலமே கல்யாணத்த வச்சுருவோன்ற" மாரி மாப்பிள்ளை வேற ரெடியா இருப்பாரு. உடனே ஹீரோயினுக்கு இது பிடிக்காது. "என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் என் வீட்டுக்காரர் முன்னாடி இப்படிலாம் பேசுறீங்க. அவ மனசு கஷ்டப்படுத்த மாட்டாரா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "நீங்க கவலையே படாதீங்க ஆன்டி. அவள நான் சமாளிச்சுக்கிறேன்" அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோயினோட அம்மாக்கு ரொம்ப இளிச்ச மூஞ்சா இருக்கும். இந்த மாப்பிள்ளை வந்து இவ்ளோ அதாவது ஒரு டப்பாக்குள்ள ஏதோ ஒரு கிஃப்ட் இருக்கு. அது கொஞ்சம் காஸ்ட்லியானது. அத பார்த்தோன்னா அவங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். இப்படி இருக்கும்போது ஹீரோவ ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட அம்மாவும், அப்பாவும். அந்த நேரம் பார்த்து இப்ப கோட் ஷூட் எல்லாம் போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 பேர் வீட்டுக்குள்ள தடபட தடபடன்னு நுழைவாங்க. ஒண்ணு ஹீரோயினோட அம்மா, "யார்ப்பா நீங்க? வீடு மாறி வந்துட்டீங்களா? நில்லுங்கப்பா, நில்லுங்கப்பான்னு" சொல்லிட்டே இருக்க. கேட்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வரிசையா வந்து வரிசையில அடுக்கி வச்சு தட்ட கையில வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு மூடிய போட்டு நின்னுட்டு இருப்பாங்க. இப்பதான் ஒவ்வொன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒரு நிலம், வீடு, காரு, பங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒவ்வொன்னும் அவ்ளோ காஸ்ட்லியானதா கிஃப்ட்டா கொண்டு வந்திருப்பாரு. இத பார்த்தோன்னே, "என்னப்பா இது?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "நான் வந்து சூப்பர்வைசர் அந்த கம்பெனில வேலை பார்க்குறேன். இதெல்லாம் சாதாரண என்னோட கிஃப்ட் தான்" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பாக்கும், அம்மாக்கும் இப்பதான் மூஞ்சியே வேற மாரி ஆயிடும். அந்த துபாய் மாப்பிள்ளைக்கா மூஞ்சி வேற மாரி போயிடும். இப்படி இருக்கும்போது பார்த்தோன்னா, அந்த கிஃப்ட் எல்லாம் அவங்க ஹீரோ வந்துட்டு இப்ப எடுத்து குடுப்பாரு. அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு புடிச்ச மாதிரி அவர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. சில விஷயங்கள் நேத்து ஃபோன் பண்ணார்ல, அந்த ஃபோன் பண்ணி கேட்டு அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அவ்வளோதான் இப்ப ஹீரோயினோட அப்பாவும், அம்மாவும் அப்படியே டோட்டலா மாறியிருப்பாங்க இப்ப. டோட்டலா மாறி ஹீரோ வந்து அப்படியே தாங்குன்னு தாங்க ஆரம்பிச்சுருவாங்க. அதோட இதெல்லாம் பார்க்கும்போது அந்த துபாய் மாப்பிள்ளைக்கு ஒரு மாரி இருக்குமா, "சரி ஆன்டி நான் இப்ப கிளம்புறேன்" அப்படின்ற மாரி அவர் கிளம்ப போவாரு. உடனே இந்த ஆன்டி இருக்குல்ல சுதாரிச்சுட்டு என்ன பண்ணும், "ஒரு நிமிஷம் இருப்பா. நீ குடுத்த அந்த கிஃப்ட் வந்து இப்ப எங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இத எடுத்துட்டு போயிருப்பா. ஏன்னா இத விட எல்லாம் பெருசு பெருசா வந்தாச்சு. இப்ப இந்த மாப்பிள்ளை தேவையும் இல்லன்ற" மாரி மாப்பிள்ளைக்கு காப்பி எங்க குடுமான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இங்க மாத்திடுச்சு. பார்த்தீங்கன்னா, அப்படியே என்ன பண்ண தெரியாம அந்த மாப்பிள்ளையும் அங்கருந்து கிளம்பிருவாரு. இப்ப ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட் எல்லாம் குடுக்கவும், இந்த கிஃப்ட் எல்லாம் பார்க்கறதுக்கே நாள் பத்தாதே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் அவ்ளோ புடிச்சிரும். ஹீரோனோட அப்பாக்கும், அம்மாக்கும். ஆனா ஹீரோயினுக்கு எப்படின்னா, நம்ம புருஷன எப்பயாவது மதிக்கிறாங்களே அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இது மாரி இருக்கும்போது அப்புறம் வந்து அவங்க ரொம்ப கவனிப்பாங்க. "உட்காருங்க மாப்பிள்ளை, இப்ப போய் நான் சாப்பாடு ரெடி பண்ணிர்றேன்னு" சொல்லும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நீங்க இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க. நான் சமைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிச்சனுக்கு போயிடுவாரு. ஹீரோனுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்ப ஹீரோயினோட அம்மாவும், அப்பாவும் உட்கார்ந்திருப்பாங்க. ஹீரோ போய் சமைப்பாரு. சமைச்சு கொண்டு வந்து எல்லாருக்குமே பரிமாறி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதோட இப்ப சும்மா இல்லாம சமைச்சு முடிச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு, வீடெல்லாம் பெருக்கி, அள்ளி கூட்டி போட்டு எல்லா வேலையும் மாப்பிள்ளை பார்த்து விட்டுருவாரு. இப்பதான் அவங்களுக்கு ரொம்ப திருப்தியான மாதிரி இருக்கும். இதெல்லாம் செய்யணும் போல இருக்கு. எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இப்ப கிளம்பலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவாங்களா, வீட்டுக்கு வந்தோனே பார்த்தோம்னா, ஹீரோவோட கிராண்ட்மா இருக்காங்களா, அவங்க கால் பண்ணுவாங்க. "என்னப்பா நீ ஃபோன் அடிச்சா எடுக்கவே மாட்டேங்கிற, உடனே கிளம்பி வான்னு" சொல்லும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு" சொல்வாரு. "எது கல்யாணம் ஆயிடுச்சா? யார கேட்டு நீ கல்யாணம் பண்ண? நான்லாம் உனக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராண்ட்மா வந்து கோவப்பட ஆரம்பிச்சுருவாங்க. "நல்லா கேளுங்க அவன" அப்படின்ற மாரிலாம் இவங்க அம்மாவுக்கு வேற ஹீரோட அம்மாவுக்கு வேற ரொம்ப கோவமா இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நாளைக்கு அந்த பொண்ண கூட்டிட்டு வா. எதுக்குப்பா அந்த மாரி பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ற? அவங்கலாம் பணத்துக்காக இது பண்ணுவாங்க. நம்ம ஃபேமிலி ஸ்டேட்டஸ் என்ன?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிராண்ட்மா சொல்லுவாங்களா, "இந்த பேலஸ்க்கு அந்த பொண்ண கூட்டிட்டு வந்துட்டு நம்ம வந்து பேசணும். அவ நல்ல பொண்ணா இருந்தா மட்டும் தான் கன்டின்யூ பண்ண முடியும். இல்லாட்டி அவள நான் பிரிச்சு விட்டுருவேன்ற" மாரி இந்த பாட்டி சொல்லுவாங்க. என்ன சொல்வாருன்னா, "அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் வந்து ஒரு சிஇஓ அப்படின்ற விஷயம் வந்து அவளுக்கு தெரியாது. நான் வந்து ஒரு சூப்பர்வைசர்ன்னு தான் அவட்ட சொல்லி வச்சிருக்கேன். ஸோ வந்து அந்த மாரி பேலஸ்லலாம் கூட்டு வந்தேன்னா அவளுக்கு டவுட் வந்துரும். சாதாரண ஒரு இடத்துல வந்து இருங்க. அதாவது இந்த மாரி சின்ன வீடா அந்த மாரி ஒரு இடத்துல வந்து இருங்க. அங்க நான் கூட்டிட்டு வரேன்னு" சொல்லவும், "ஓ! அப்படியா? சரி ஓகே." அப்படின்ற மாரி கிராண்ட்மாவும் இப்ப புரிஞ்சுப்பாங்க. இப்ப ஃபோன வச்சோனே அவனுக்கு என்ன தைரியம் இந்த மாரி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி ஒருத்திய கட்டிட்டு வந்திருக்கானா? வரட்டும் நாளைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்ற மாரி அவங்க அம்மா வேற இஷ்டத்துக்கு குதிச்சிட்டு இருக்கும். அதனால ஆயிடும். ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோயின அவங்க சொன்ன மாரியே கூட்டிட்டு வருவாரா, வரும்போது வாசல்லயே அவங்க அம்மா ஹீரோட அம்மா வேற வில்லி மாரி நின்னுட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு, "ஹாய் ஆன்டி" அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது பார்த்தீங்கன்னா, பதிலே சொல்லாம ஒரு
ஒரு மாரி முறைச்சு பார்த்துட்டே இருப்பாங்களா, உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, அவங்க அம்மாவ எப்படி இடிச்சு தள்ளிட்டு இப்படி உள்ள வருவாரு. உள்ள வந்தோனே கிராண்ட்மா வேற இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சுத்தமா இருக்க அந்த பூஜாடிய திரும்ப சுத்தம் பண்றேன்ற பேர்ல தொடச்சு தொடன்னு தொடச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்த உடனே, "இவ்ளோ வயசான நீங்க எதுக்காக வேல பார்க்குறீங்க? குடுங்க அந்த வேலைய நான் பார்க்குறேன்னு" சொல்லிட்டு, அந்த சுத்தமா இருக்க ஜாடிய திரும்பவும் இவங்க சுத்தம் பண்றேன்ற பேர்ல தொடச்சுக்கிட்டு இருப்பாங்க. உடனே அந்த பாட்டிக்கு ஒரு மாரி ஆயிடும். "எம்மாடி எம்மாடி கொஞ்சம் பார்த்து தொடும்மா, அதெல்லாம் 5 மில்லியன்மா" அப்படின்ற மாரி சொல்லவும், 5 மில்லியனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்ப்பாங்க. "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒரு நேரம் அப்படி இருந்துச்சு. இப்ப ரோட்டு கடையில ரொம்ப சீப்பா கிடைச்சுச்சு" அப்படின்ற மாரிலாம் ஹீரோ சமாளிக்கவும், "ஓ! அப்படியான்னு" சொல்லவும், இந்த பாட்டிக்கு மனசே இருக்காது. எங்க கீழ போட்டு உடைச்சுருவாளோன்ற மாரியே இருக்கும். உடனே டபக்கு டபக்கு டபக்குன்னு அத போட்டு துடு துடுன்னு தொடச்சுட்டு டம்மால்னு வைப்பாங்க. அவங்களுக்கு அத பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. அதோட அந்த பாட்டி தான் ரொம்ப பயந்துருவாங்க. "சரி வாங்க பாட்டி வந்து உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு" சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிக்கு வந்து இந்த பொண்ணு வந்து ஹீரோயின் வந்து புடிச்சிருக்கும். ஏன்னா வந்து உடனே பாட்டிய வேல பார்க்க விட மாட்டேங்கிறா. அவங்கள வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நெனைக்கிறா. அந்த மாரி பொண்ணுங்க வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. இப்ப நான் பாட்டி உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்பேன். அதுக்கு மட்டும் பாட்டிட்ட உண்மைய சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். "என்ன பாட்டி?" அப்படின்ட்டு இவங்க கேட்பாங்க. அதுக்கு உங்க 2 பேருக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல இவன் வந்து கல்யாணத்துக்கு பயந்துகிட்டு இந்த மாரி எதுவும் கான்ட்ராக்ட் எதுவும் போட்டானா? அப்படி இப்படின்னு கேட்கும்போது, "இல்ல பாட்டி" அப்படின்ற மாரி உண்மையிலேயே நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, "எங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்" அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது, அத பார்த்தோன தான் பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே கடவுளுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரையும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடும். பக்கம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஆன்டி தனியா வேல பார்ப்பாங்க. நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஆன்டி முகத்துல கடுகு போட்டா வெடிக்கிற மாரி அந்த மாரி இருந்துட்டே இருக்கும். பார்த்தோனே நான் ஹெல்ப் பண்ணவான்னு கேட்கும்போது, "நீ ஒண்ணும் ஹெல்ப் பண்ண வேண்டியதில்ல. எதுக்காக நீ இங்கலாம் வர? போ இங்கருந்து. என் கிச்சனுக்குள்ளலாம் உனக்கு அனுமதியே கிடையாது" அப்படின்ற மாரி அவங்களே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அவங்க ஹீரோயின விரட்டுவாங்க. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். சரி ஓகே நான் கிச்சனுக்குள்ள வரல. சமைச்சு வச்சுட்டீங்களா? அத வேணா கொண்டு போய் அங்க வைக்கிறேன். அவங்கலாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. இது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப கோவமா இருக்கும். வந்து உட்காந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் நாங்க சாப்பிடுவோன்ற மாரி ஹீரோவோட அம்மா சொல்வாங்க. உடனே ஹீரோவோட பாட்டி என்ன சொல்வாங்கன்னா, "நம்ம ஒரு சாதாரண குடும்பம். அப்படித்தானே ஹீரோ சொல்லி வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த மாரி ரூல்ஸ் எல்லாம் போடுறது நல்லது இல்லையே. ஏன் நீ அவகிட்ட அப்படி நடந்துக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாட்டி வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதுவே ஹீரோவோட அம்மாக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. "இங்க தங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு தங்க வச்சிருப்பாங்களா, இந்த ஹீரோவோட அம்மாக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. எப்படியாவது இதுங்கள பிரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினைச்சுட்டே இருப்பாங்க. மாடியில போன ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு இருப்பாங்களா, அப்ப 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற நேரத்தில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவங்க அம்மா கதவ போட்டு தட்டுன்னு தட்டுவாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வேக வேகமா வந்து வெளிய வந்து பார்க்கும்போது, என்ன சொல்வாங்கன்னா, "இந்த குடும்பத்தில வந்துட்டு நீ பொண்ணு வந்து கட்டிட்டு வந்தது சரியே கிடையாது. நீ இந்த குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணே கிடையாதுன்ற" மாரி அவங்க அம்மா பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோனுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லுவாங்களா, எப்படி நீ கல்யாணம் பண்ண முடியும்? அவனுக்குன்னு ஒரு ஃபியான்சி இருக்கும்போது நீ எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? இன்னைக்கு கிடையாது. முன்னாடியே சின்ன வயசுல என்கேஜ்மென்ட்லாம் நடந்துருச்சு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும்போது, ஹீரோயின் இப்ப கேட்பாங்க, "உனக்கு ஃபியான்சி இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோ வந்து "ஆமா" அப்படின்ருவாரு. அதோட "நீ வந்து ரொம்ப பொய் சொல்லிட்ட என்கிட்ட" அப்படின்ற மாரி ஹீரோயின் கோச்சுப்பாங்க. "இல்ல, இல்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்லல" அப்படின்ற மாரி ஹீரோ எவ்வளவோ சொல்லுவாரு. ஹீரோ வந்து கோச்சுக்கிட்டு அங்கருந்து வெளிய வந்துருவாங்க. புதுன்னு வேக வேகமா ஏறி வர்ற கார்ல வந்து லிஃப்ட் கேட்டு வந்துருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது வந்துட்டு ஹீரோவோட அம்மாவ பார்க்க வரும். அவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்ற விஷயம் இப்ப தான் தெரிய வரும். அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? என்னதானே என்கேஜ்மென்ட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "நீ ஏன் கவலைப்படுற? அங்க விட்டுட்டு இங்க சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு" அப்படின்ற மாரி ஹீரோவோட அம்மா வேற சொல்லுவாங்க. நடக்குமான்னு கேட்கும்போது, "அதெல்லாம் நான் நடத்தி காட்டுறேன்" அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்லவும், இந்த பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெனாவட்டா, ரொம்ப திமிரும், அதாவது என்ன சொல்றது, ரொம்ப இதாவும் இருந்துட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து கால் பண்ணிட்டே இருக்கும்போது, "உனக்கு தான் ஃபியான்சி இருக்கும்போது என்கிட்ட பொய் சொன்னதே தப்பு. திரும்ப எதுக்காக என்கிட்ட எனக்கு கால் பண்ற?" அப்படின்னு கேட்கவும், ஹீரோ நேரடியாவே வந்துருவாரு. எவ்வளோ சொல்வாரு, ஹீரோயின் ஏத்துக்கவே மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோவ கோவப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே அவருடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, சின்ன வயசு பாய் ஃப்ரெண்டு, துபாய் மாப்பிள அவருக்கு கால் பண்ணிடுவாங்க. உடனே அவரும் பார்த்தீங்கன்னா, அந்த காலுக்காக வெயிட் பண்ணிட்டு தானே இருப்பாரு. உடனே அவரு கிளம்பி வந்துருவாரு. ஹீரோயின் கிட்ட வந்து இப்ப கூட்டிட்டு கொண்டுட்டு போறது, கொல்றதுன்னு அவர் ரொம்ப ஹீரோயின் கிட்ட நல்லா பேசிக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதலா இருக்க மாரி இருப்பாரு. இப்போ ஒரு பார்ட்டிக்கு போறோம்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு அவர் அந்த பார்ட்டிக்கு வருவாரு. அதே பார்ட்டிக்கு ஹீரோவும் வந்திருப்பாரு. ஹீரோ போய் ஹீரோயின்ட்ட பேசலாம்னு நினைக்கும்போது பேச முடியாது. இங்க எல்லாரும் இருக்காங்க அப்படின்றதுக்காக ஹீரோவும் அமைதியா இருப்பாரு. இந்த நேரத்துல ஹீரோ அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அதுவும் அதோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணும், ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டே இருக்கும். உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "உங்கள்ட்ட பேசுறதே வேஸ்ட்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக பார்ப்பாங்களா, "என்ன தைரியம் உனக்கு எங்களையே அசிங்கப்படுத்திட்டு போலான்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில வச்சிருக்க கூல் ட்ரிங்க்ஸ ஹீரோயின் மேல அப்படியே ஊத்தி விட்டுருவாங்க. ஹீரோயின முடிஞ்ச அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ டக்குன்னு வரும்போது, "அவ எதுக்கு இந்த பார்ட்டிக்குலாம் வரா? அவளுக்கு இதுக்கெல்லாம் வந்து என்ன தகுதி இருக்கு?" அப்படின்ற மாரி ஹீரோ கைய பிடிச்சிட்டு இது போய் கேட்டுட்டு இருக்கும். உடனே ஹீரோ வந்து கைய உதறி விடுவாரு. "என்ன வேலை பண்ணிட்டு என்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு உதறி விடுவாரு. ஹீரோயின் பார்க்க அவங்களுக்கு பயங்கரமா வெறியேறிட்டு இருக்கும். இப்ப என்ன சொல்வான்னா, "யார நீங்க கிண்டல் பண்றீங்கன்னு தெரியுதா? அவ என்னோட ஒய்ஃப்ன்னு" சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். ஏன்னா இங்க உள்ளவங்க யாருக்கும் தெரியாதுல்ல. நான் வந்து இந்த கம்பெனியோட சேர்மன், நான் தான் சிஇஓ, சிஇஓட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அதுக்கு ஒரு மாரி ஒரு டக்குன்னு ஹீரோ கால்ல போய் விழுந்துட்டு, "என்ன மன்னிச்சிடு, நான் தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்ற மாரிலாம் அது ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கும். என் பொண்டாட்டிய வந்து இந்த அளவுக்கு நீ அசிங்கப்படுத்துறது உன்ன சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாரு, அசிஸ்டன்ட்ட கூப்பிட்டு, "அந்த குப்பை டப்பா இருக்குல்ல, அத கொண்டு வாங்கன்னு" சொல்லிட்டு கொண்டு வந்தோனே அவங்க உட்கார வச்சு அவங்க தலையில குப்பைய கொட்டி விட்டுருவாங்க. அதோட அதுக்கு ரொம்பவே அசிங்கமா போயிடும். அதோட என் ஒய்ஃப் இதுக்கப்புறம் யாராவது அவள கிண்டல் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்க ஒய்ஃப கூட்டிட்டு வா போலான்னு சொல்லும்போது, அவங்க "நீ இரு நான் போறேன். திரும்பவும் நீ ஒரு செய்வோன்றத என்ட்ட மறைச்சிட்டில்ல" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கோச்சிட்டு அவங்க அங்கருந்து ஓட ஆரம்பிச்சுருவாங்க.
பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பொண்ணு குப்பைய கொட்டிட்டு உட்காந்துருக்கா. அப்ப வந்துட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அதுகிட்ட வந்து எனக்காக நீ பேசக்கூடாதா? அப்படி இப்படின்னு கேட்கும்போது, எல்லார் முன்னாடி உன் மேல குப்பை கொட்டி உன்னை இவ்ளோ அசிங்கப்படுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் என்ட்ட ஃப்ரெண்டு அப்படின்ற பேர்ல என் பின்னாடி வராத. உன்ன பார்த்தாலே எனக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லும். உனக்காக தானே நான் பேசினேன். எனக்கும் அவளுக்கும் தனிப்பட்ட முறையில என்ன வந்து விரோதம் இருக்கு? உனக்காக நான் நின்னேன். எனக்காக நீ நிக்க மாட்டேன்னு கேட்கும்போது, நிக்கவே மாட்டேன். அப்புறம் என்ன உனக்காக நிக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு, அது பாட்டுக்கு கொச்சிட்டு அங்கருந்து போயிடுது. ஏன்னா திரும்ப பின்னாடி வந்து ஹீரோயின் கிட்ட எவ்வளோ சொல்லும்போது, எதுக்காக நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டே இருக்க? இன்னும் எத்தன பொய்ய மறைச்சு வச்சிருக்க? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உனக்கு ஆரம்பத்தில அந்த மாரி செய்வோன்னா பயம், அந்த மாரி அவங்க மேல நல்ல அபிப்பிராயம் இல்லன்னு சொன்னேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஹீரோ ஏத்துக்க மாட்டாரா? உடனே வந்து ஹீரோயின் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, வாசல்லே நின்னுட்டே இருப்பாரு. பயங்கரமா மழை பெஞ்சுட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோக்கு உடம்பு முடியாம போயிடும். உடனே ஹீரோயின் வந்துட்டு வேக வேகமா வெளிய வந்து ஹீரோவ கூட்டிட்டு போயிடுவாங்க. அடுத்து ஹீரோ வந்துட்டு தன் மனசுல உள்ளது எல்லாத்தையுமே சொல்லிடுவாரு. இங்க பாரு, எனக்கு சின்ன வயசுல என்கேஜ்மென்ட் நடந்தது. அந்த பொண்ணு யாருன்னு கூட நான் பார்த்ததே கிடையாது. தடவையா நான் இப்ப தான் அவள பார்த்தேன். மத்தபடி எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் செய்வோன்னு உன்ட்ட சொல்லாததுக்கு காரணம் இது மட்டும் தான். நீ வந்து வசதியான பசங்கலாம் இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்கன்னு நீ நெனச்ச. அதனால தான் சொன்னேன் நீ எங்க எனக்கு கிடைக்காம போயிடுவேன்னு தான் அப்படின்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ சமாதானப்படுத்திருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே அவங்க 2 பேரும் இப்போ திரும்பவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணி அவங்க வாழ ஆரம்பிச்சுருவாங்க. திரும்ப அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. திரும்ப ஹீரோயின் வந்துட்டு வேலைக்கு வரணும்னு வருவாங்களா? அப்போ உங்களுக்கு இடுப்பெல்லாம் வலிக்கிற மாரி இருக்கும்னு ஹீரோ என்ன சொல்வாரு, நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். நான் வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துருவாங்க. அப்ப நான் உன்ன தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆஃபீஸ்க்கு ஹீரோயின தூக்கிட்டே வருவாரு. எல்லாரும் பார்ப்பாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்ட் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. இருந்தாலும் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். இவ்ளோ அழகா ஹேண்ட்ஸமான ஒருத்தர் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காரு. உன் மேல இவ்ளோ கேரிங்கா உன்ன பார்த்துக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லும். ஹீரோயினுக்கு ரொம்ப சிரிப்பாவும் வெக்கமா இருக்கும். அந்த மாரி சந்தோஷமா இருந்துட்டே இருக்கும்போது அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, இப்போ ஆஃபீஸ்க்கு வந்து ஹீரோவ பார்க்கறதுக்காக வந்திருக்கும். வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துக்கு போணும், அந்த இடத்துக்கு போணும் நம்ம ஆஃபீஸ் விஷயமா பேசும்போது ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, நீ ஆஃபீஸ்க்குலாம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. உன் வேலை என்னமோ அத மட்டும் பாரு அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. எந்திரிச்சு போயிடுவாரு. உடனே இதுக்கு ரொம்பவே கோவம் வரும். அப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவாருன்னா, ஹீரோவுக்கு விருப்பம் இல்லாம, அப்பாயின்ட்மென்ட் இல்லாம வராதீங்க. அவர் வந்து சத்தம் போடுவாருன்னு சொல்லவும், இது இன்னும் கொஞ்சம் அதுக்கு கோவமா வரும். ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டே இருப்பாரு. வந்து பேசும்போது, இந்த பொண்ணு இங்கேயே வந்துரும். இவ இங்க எதுக்கு இங்க வந்தா? இவகிட்ட ஏன் நீ பேசிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு பேசிட்டே இருக்கும். ஹீரோ கண்டுக்கவே மாட்டாரு. இப்ப ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா, வேணும்னு ஹீரோக்கு அவங்க முன்னாடி கிஸ் பண்றது, கொல்றது இருக்கும்போது, ஹீரோ நீ வெளிய போ அப்படின்னு சொல்லவும், இதுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். வெளிய வந்து அது பாட்டுக்கு நின்னுட்டே இருக்கும். ஹீரோயின் வெளிய வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் இப்ப ஹீரோ கிட்டலாம் ரொம்ப ரொமான்ஸ்லாம் பண்ணி முடிச்சு தெரியுமா அவங்க பாட்டுக்கு வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெளிய வருவாங்களா? அவங்க எதிர்பாராத நேரம் பார்த்து எல்லாரும் அவங்க ஆஃபீஸ்ல இருக்கும்போது படார்னு ஹீரோயின ஓங்கி அரைஞ்சு விட்டுரும். ஹீரோயின் டக்குனு என்ன பண்ணுவாங்க, அடுத்த செகண்டே அவங்க ஓங்கி படார்னு அரைஞ்சு விட்டுருவாங்க. அவ்வளோதான் இப்ப என்ன நடக்குதுன்னு ஹீரோ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த பொண்ணு தான் இந்த மாரிலாம் வேலை பண்ணியிருக்குன்றது நல்லா தெரியும். அதுக்கு சப்போர்ட்டா அங்கங்க ஆளுங்க இருந்துட்டு இந்த மாரிலாம் ஹீரோயின கிண்டல் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ ஒரே வார்த்தையா சொல்லிடுவாரு. இன்னொரு தடவ என் ஒய்ஃப் கிட்ட இந்த மாரிலாம் நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அத்தன பேரையும் வேலைய விட்டு தூக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டவும், அதாவது பயந்து போய் நின்னுட்டே இருக்கும். அவ்வளோதான் இது நான் எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு நேரா இந்த ஃபியான்சி பொண்ணு எங்க போகும், ஹீரோட அம்மாவ பார்க்க போயிடும். அங்க போயிட்டு அப்படியே ரொம்ப கொஞ்சிக்கிட்டு நடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கும். அவன் வந்து இப்ப அவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னு. அதெல்லாம் நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா சொல்லுவாங்க. எப்படி உங்களால முடியும்? அவங்க தான் கிராண்ட்மாவ கைக்குள்ள போட்டுக்கிட்டு சம்மதம் வாங்கிட்டாங்களே அப்படின்ன உடனே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வர வைக்கிறேன். அப்புறம் மிச்சத்த என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாரி இவங்க சொல்லுவாங்க. அவங்க கூப்பிட்டாங்கன்றதுக்காக வரும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாரி பயப்படுவாங்கல்ல. நீ என் ஒய்ஃப் உன்ன புரொடெக்ட் பண்றது என்னோட பொறுப்பு. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு வருவாரு. வரவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் அவங்களுக்குள்ள அந்த ரொமான்ஸ்லாம் இருந்துட்டே தான் இருக்கும். இப்ப வந்த உடனே இவங்க ஹீரோட அம்மா வந்து ஒரு கதை சொல்றேன்ற பேர்ல ஆரம்பிப்பாங்க. காலையில நான் வாக்கிங் போறேன்னா, வாக்கிங் போற இடத்துல ஒருத்தவங்க பெரிய ரொம்ப காஸ்ட்லியான ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு கூட்டு வந்தாங்க. அந்த நாய்க்குட்டி பின்னாடி தெரு நாய் இருக்குல்ல, அது சுத்தி வந்துச்சு தெரியுமா? அத பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின பார்த்து பார்த்து சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த நான் தெருநாய யார சொல்றேன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த ஃபியான்சி பொண்ணுட்ட கேட்பாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அந்த தெருநாய் ஒருவேள அந்த தெருநாய்க்கு ட்ரெஸ் போட்டோன்னு வச்சுக்கோயேன், அந்த ஹீரோயின் போட்டிருக்கால அந்த மாரி தான் இருக்கும். அப்படின்ற மாரிலாம் சொல்லி அவங்க சிரிப்பாங்களா. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து அந்த ஸ்ட்ரீட் டாக் மாரி இருந்து அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கும் 4 செட் நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாரி பேசிருவாங்க. அவ்வளோதான். இப்ப ஹீரோ வந்து எதுவுமே கேட்க மாட்டாரு. அவங்க பேசுறது தான் இவங்க வேற பதில் சொல்றாங்க. இருக்கும்ல, ஆன்டி கிட்ட இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா? அப்படின்ற மாரிலாம் கேட்கும். உடனே ஹீரோ சொல்வார், நீங்க 2 பேரும் பண்றது, பேசுறதெல்லாம் சரியா இருக்கா? நீங்க கேட்டதுக்கு தான் அவ பதில் சொன்னா அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. உடனே அந்த ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமாயிடும். அதனால ஹீரோயின் அவங்க பாட்டுக்கு பேசிட்டு எந்திச்சு போயிடுவாங்களா, இவங்கள சும்மாவே விடக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுவாங்க. எல்லாரும் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு கரெக்ட்டா அந்த மயக்க மருந்து கலந்த மாரி குடுத்துருவாங்க. அந்த ஃபியான்சி பொண்ணுகிட்ட ஹீரோட அம்மாவே என்ன சொல்வாங்கன்னா, இப்ப நீ அவன் கூட இருக்கிற மாரி இருந்து முடிச்சுரு. அவள பிரிச்சு விட்டு உன்ன கல்யாணம் பண்ணி வச்சுருன்ற மாரி இது மாரி ஒரு மானங்கெட்ட ஐடியாவ குடுத்து விட்டுருவாங்க. இதுவும் சரி சேர்ந்தா போதும்னு நெனச்சுக்கும். இப்ப ஹீரோ சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த மயக்கம் மாரி குடுத்துருவாங்க. அவர தனியா ஒரு ரூம்குள்ள கூட்டு போயிடுவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் ஆயிட்டு ரூம்குள்ள போலான்னு சொல்லிட்டு வரதுக்குள்ள இது என்ன பண்ணிடும், ஹீரோ ரூம்குள்ள போயிடும். அவர போயிட்டு ஹக் பண்ணிக்கிட்டும், அவர்கிட்ட இஷ்டத்துக்கும் அப்படி இப்படியுமா அவர்ட்ட இருந்துட்டே இருக்கும். இது ஹீரோயின் வந்துட்டு டக்குன்னு கதவ தொறந்து பார்க்கும்போது இவங்க 2 பேரும் இப்படி இருக்க மாரி தெரியுமா? உடனே வந்து கோச்சிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே ஹீரோ வந்துட்டு, "நீ வந்து அந்த பொண்ணு இல்ல. நீ போ போ வெளிய போன்னு" சொல்லுவாரு. கேட்கவே கேட்காது. ஹீரோ உடனே என்ன பண்ணுவாரு, தனக்கு சுயநலம் வரணும்னு சொல்லிட்டு அவர காயப்படுத்திப்பாரு. உடனே பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த இது வந்துரும் பார்த்தீங்களா? உடனே வெளிய எந்திரிச்சு வந்துருவாரு. ஆனா ஹீரோயினுக்கு தெரியாது. இவங்க 2 பேரும் சேர்த்து தப்பு பண்றாங்களோ அப்படின்ற மாரி ஹீரோயின் நெனச்சுப்பாங்க.
ஹீரோ வந்துட்டு இப்ப வெளிய நின்னு பேசிட்டு இருப்பாரு. அவங்க கிராண்ட்மாவும் வந்துருவாங்க. "என்ன சத்தம் இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இந்த பொண்ணு இப்படிலாம் நடந்துக்கிட்டா" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயின் அங்க நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கோவமா இருக்கும். என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது தான் இப்ப தெரிய வரும். அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்த மேடம் தான் இந்த மாரி கலந்து குடுக்க சொன்னாங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல. மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த கிராண்ட்மா கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அப்ப அந்த பாட்டி சொல்லுவாங்க, உனக்கும் வயசாயிட்டு தானே இருக்கு. இப்படிதான் பிள்ளைங்களோட வாழ்க்கையில விளையாடுறதா?" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. அதுக்காக அவன் அவனையும் எவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டான் பாரு அப்படின்னு. அப்போ கூட ஹீரோயின் அத கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சரியா புரியாது. அவங்க ஹீரோ மேல கோவமா இருக்கிறதுனால. அவங்க கோச்சுக்கிட்டு வெளிய போயிடுவாங்க. இந்த கிராண்ட்மா வேற அவங்க மருமகள திட்டிட்டு இருப்பாங்களா, உன்ன ஹீரோ வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் பின்னாடியே போம்போது, ஹீரோயின் காதுலயே வாங்க மாட்டாங்க. "எனக்கே துரோகம் பண்ணிட்டல்ல" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நான் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. "உங்கள மாரி ஆளுங்கலாம் அப்படித்தானே இருப்பாங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. "நிச்சயமா நான் அந்த மாரி பண்ணவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. "நீங்க 2 பேரும் என்ன மாரி இருந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ கைய பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு வலிக்குமா, அப்பதான் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, "நான் என்னையே கஷ்டப்படுத்திக்கிட்டேன்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. "எதுக்காக?" அப்படின்னு கேட்கும்போது, "உனக்காக தான்" அப்படின்னுவாரு. அப்ப ஹீரோயினுக்கு புரியாது. ஆமா, என் மனசுல நீ இருக்கும்போது வேற யார்கிட்டயும் நான் எதுவுமே பண்ணல. அவள நான் தொடவே இல்ல. நிச்சயமா நான் தொடல. சத்தியமா நான் தொடல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். நம்ம தான் சந்தேகப்பட்டோமோன்னு. திரும்பவும் இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப ஒண்ணு சேர்ந்துருவாங்க. சேர்ந்தது வந்து ஹீரோவோட அம்மாக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. ஏதாவது இவங்க செஞ்சு இவங்க 2 பேரும் எப்படியாவது பிரிச்சுட்டு ஃபியான்சி பொண்ணுக்கு கட்டி வைக்கணும்னு அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ மறுநாள் ஆஃபீஸ் போவாரு. ஹீரோயின் இப்ப சேவோட ஒய்ஃப்ன்னு தெரிஞ்சோன பார்த்தீங்கன்னா, அவங்களும் சில மீட்டிங்லாம் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்ல வந்து சில லேடீஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இவ்ளோ நீ ஏழையான ஒரு பொண்ணு வந்துட்டு இப்படி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு எல்லாமே உடனே கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவங்க அசிஸ்டன்ட்டும் வந்து ஹீரோயினுக்கு வந்து இப்படிதான் என் ஒய்ஃப் வந்து நீங்கலாம் மதிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி எல்லாரையும் அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். எல்லா இடத்துலயும் ஹீரோ வந்து தனக்காக நிக்கிறாரு, தன்னை வந்து பாதுகாக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுக்கிடையில இவங்க 2 பேரும் டெய்லி அந்த ரொமான்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள போயிட்டே இருக்கும். அவங்க ரொம்ப ஜாலியா சந்தோஷமா அவங்க லைஃப் வந்து வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. இதுக்கிடையில மறுநாள் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு வேலைக்கு வரும்போது பண்ணிட்டு இருக்கான்ல ஒன் சைடா அவன் வேற ஹீரோயின பார்த்து ஃபாலோ பண்ணிட்டே வருவான். "நீ இந்த அளவுக்கு உயர்ந்து வந்துட்ட, உனக்கு நான் வாழ்த்து சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு பொக்கே குடுத்து வாழ்த்துதும் சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ பார்த்துருவாரு. அவருக்கு சுத்தமா இவங்கிட்ட வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறதே அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. உடனே ஹீரோயின கூட்டிட்டு வந்துருவாரு அங்கருந்து. "அந்த அளவுக்கு ஜெலஸா ஃபீல் பண்றியான்லாம்?" ஹீரோயின் வந்து கேட்பாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரு. அவங்களுக்கு மசாஜ்லாம் பண்ணி விடுவாரு. அது மாரி அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. திரும்ப ஹீரோயின் வெளிய போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த ஹீரோ ஃபர்ஸ்ட் லவ் பண்ணார்ல ஒரு ஆளு, அந்த ஆள் வந்து நின்னுட்டு இருப்பாரு. "இப்ப நீ பெரிய பணக்காரி ஆயிட்டான்னு கேள்விப்பட்டேன். இப்பயாவது என் பணத்த திரும்ப குடு" அப்படின்ற மாரி அந்த 2 வருஷம் செலவு பண்ண பணத்த இன்னும் கேட்டுட்டு இருக்காரு. அத கேட்கவும் ஹீரோயினுக்கு செம்ம ஒரு "இன்னும் நீ திருந்த மாட்டல்ல? உனக்கெல்லாம் மானமே இல்லல்ல? அதாவது வெட்கம், சூடு சொரணை எதுவுமே இல்லல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவர ஓங்கி ஒரு அறைய போட்டுருவாங்க. இந்த திரும்பவும் ஹீரோ வந்துட்டு, "இன்னொரு தடவ நீ என் ஒய்ஃப் கிட்ட இந்த பிரச்சனை பண்ணேன்னு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான். ஓ! நீங்க தான் இவரோட ஹஸ்பண்டா? உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதனால திரும்பவும் பயந்து ஓடுற மாரி நடிச்சுட்டு அங்கருந்து ஓடிருவான். இதுக்கப்புறம் ஹீரோ வந்து வேலைக்கு போயிட்டு வரும்போது, ஹீரோயின் வந்துட்டு அவருக்கு வந்து மசாஜ்லாம் பண்ணிடுவாங்க. அவரு வந்து இவங்க டயர்டா இருந்தா அவங்க மசாஜ் பண்ணிடுவாங்க. அவங்க டயர்டா இருந்தா இவரு மசாஜ் பண்ணிடுவாரு. அப்படியே 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. அப்புறம் விளையாடிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் வந்துட்டு தூங்கிட்டு இருப்பாங்கல்ல. அப்ப ஹீரோ வந்து பார்ப்பாரு. அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு பேரு போட்டு, அந்த பேர பத்தி நெறையாவே அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் படிக்கும்போது ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிடும். யார் அது? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்பாரு. அதுக்கு முன்னாடி அவர் முகமே வாடி போயிருக்கும். ஹீரோயின் வந்து என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பேர் போட்டு எழுதி வச்சு யாருன்னு கேட்கும்போது, நான் சின்ன வயசுல பார்த்த ஒரு கார்ட்டூன் அது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லவும் தான் தெரியும். அப்புறமா ஹீரோயின் கேட்பாங்க, ஜெலஸா இருக்கா? அப்படின்ற மாரி கேட்டு கேட்டு அவங்க வம்பு வளர்த்துட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லி திரும்ப 2 பேரும் சண்டை போட்டு ஒண்ணு சேர்ந்துட்டே இருப்பாங்க. மறுநாள் அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும். அவங்க ஒரு ஆஃபீஸ்ல போயிட்டு ஒரு மேனேஜர் போய் இன்டர்வியூ எடுக்கணும். ஹீரோயினுக்கு அந்த வேலை இருக்கும். சரி போலான்னு பார்த்தா, அங்க உள்ள அந்த ஆள் வந்து என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கிட்ட வந்து கைய பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சுருவாரு. உடனே ஹீரோயின எட்டி ஒரு உதைய போட்டுட்டு, அவர்கிட்ட இந்த மாரிலாம் என்கிட்ட நடந்துக்கக்கூடாது அப்படி இப்படின்ற மாரி சொல்லி அவர மிரட்டி விட்டு வந்துருவாங்க. ஹீரோயினும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, வேலைங்களும் பார்த்துப்பாங்க, ரொமான்ஸும் பண்ணிப்பாங்க. அவங்க லைஃப்ப நல்லா ஸ்மூத்தா நல்லபடியா கொண்டு போயிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு இடையில 2 பேரும் மாறி மாறி வேற சில அதாவது ஹீரோயின் யார்ட்ட பேசினாலும் ஹீரோக்கு பிடிக்காது. ஹீரோ யார்ட்ட பேசினாலும் ஹீரோயினுக்கு பிடிக்காது. அப்படிதான் போயிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ வந்துட்டு திரும்ப ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். அப்பப்ப அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சா சந்தோஷப்படுவாங்கல்ல. அதனால ஹீரோயினுக்கு அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாரி ஒரு ப்ரப்போஸ் பண்றதுக்காக ரிங் எல்லாம் குடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா, ஒரு பார்ட்டில தான் பண்ணுவாரு. அதெல்லாம் பண்ணி முடிக்கும்போது, அங்க ஒரு லேடி வந்து நிக்கும். லேடி வந்து நின்ன உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ பேர சொல்லி கூப்பிடவும், ஹீரோவும் பதிலுக்கு பேசுவாரு. 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, "நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா?" அந்த லேடி கேட்கும். ஆமான்னு ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. இதுக்கு பத்தாதுன்னு ஹீரோ புதுசா ஒரு கம்பெனி வாங்கியிருப்பாரு. அங்க உள்ள அந்த லேடி பாஸ் இருக்காங்கல்ல, அவங்க வேற ஹீரோ மேல ஆசைப்படுவாங்க. அது ஹீரோயினுக்கு தெரிஞ்சு, அது பிரச்சனையாகி, அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஹீரோ சொல்லி, அதுக்கப்புறம் ஹீரோயின திரும்ப சமாதானப்படுத்த அந்த ப்ரொபோசல் வரைக்கும் வந்திருக்கும். அந்த ப்ரொபோசலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இந்த லேடி வந்து புதுசா நிக்கும். "இது யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அதாவது சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். நாங்க வந்து அவரோட ஸ்வீட் ஹார்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். அதாவது என்னன்னா, பப்பி லவ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பப்பி லவ் பண்ண பொண்ணு இது. இது திடீர்னு வந்து புதுசா குதிக்கும். ஹீரோனுக்கு திரும்பவும் கோவம் வந்துரும். இவன் என்ன திரும்ப வந்திருக்கான்னு. அப்ப வந்து அது வந்து பப்பி லவ் தானே. நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஹீரோன்னு சொன்னோனே, அதனால என்ன? இப்பலாம் வந்துட்டு அதெல்லாம் சர்வசாதாரணம். உன்ன வந்து விவாகரத்து பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்றதுக்கு ரொம்ப பெரிய ப்ரொசீஜர்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லவும், திரும்பவும் ஹீரோயினுக்கு கோவம் வந்துரும். கோச்சுக்கிட்டு அப்புறம் அங்கருந்து அவங்க வேக வேகமா போயிடுவாங்க. போன உடனே அவருக்கே இப்ப கஷ்டமா இருக்கு. எத்தன தடவ தான் நான் சமாதானப்படுத்த தெரியலையேன்ற மாரி ஹீரோ நெனச்சுட்டே இருப்பாரு. இப்ப ஹீரோயின் கோச்சுக்கிட்டு போனவங்க பார்த்தீங்கன்னா, அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவங்களுக்கு துபாய் மாப்பிள. அவர்கிட்ட தான் இவர் கோச்சுக்கிட்டு அங்க போயிடுறாங்க கரெக்ட்டா. அங்க
அங்கே போயிட்டு அவர்கிட்ட சொல்லவும் அவர் என்ன சொல்வாருன்னா, சரி விடு பார்த்துக்கலாம். நான் இப்போ அவருக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணுன்ற மைண்ட் செட்டில் தான் அவர் இருப்பாரு. சரி, சரி விடு இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். உனக்கு அவன தானே பிடிச்சிருக்கு. நான் சேர்த்து வைக்கிறேன்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத வந்துட்டு இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது என்ன பண்ணும் ஃபோட்டோ எடுத்துரும். கிட்ட இவரு என்ன சொல்வாருன்னா, "நீ உன் ஹஸ்பண்ட வந்து அளவுக்கு அதிகமா நேசிக்கிற. கண்டிப்பா வந்து உன் வீட்டுக்காரவங்க கூட நான் சேர்த்து வைக்கிறேன். அது என்னோட பொறுப்பு." அப்படின்ற மாரிலாம் இவரு சொல்வாரு. ஹீரோயினுக்கும் ஒரு மாரி சந்தோஷமா இருக்கும். அதே சமயத்தில நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நெனைக்கிறேன். நான் வந்து உன்ன ஆரம்பத்துலேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்தே. ஒரு வேள உன் புருஷன் அதாவது உன் ஹஸ்பண்ட் வந்து உனக்கு வந்து ஒத்துக்கல அப்படின்னா வந்து என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் நல்லா தானே இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன். திடீர்னு என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? நான் தான் உன்ன விரும்புறேன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப ஏன் இதையே பேசிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போவாங்களா, அந்த கிளம்புற நேரத்தில அவர் என்ன பண்ணுவாரு, போக விட மாட்டாரு. 2 பேரும் இப்படியே பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து அவர்ட்ட கோச்சுக்கிட்டு அவங்க வெளிய வந்துருவாங்க. வரும்போது அவர் பின்னாடி சமாதானப்படுத்தலாம். பின்னாடி அந்த பாய் ஃப்ரெண்ட் வருவாரா, இந்த நேரம் பார்த்து அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது ஆளுங்கள செட் பண்ணிடும். அவங்க பார்த்தீங்கன்னா, மூஞ்சில வந்து மாஸ்க்க போட்டுக்கிட்டு வந்து ஹீரோயினுக்கும் ஒரு அடி, அந்த ஆளுக்கும் ஒரு அடி. 2 பேரும் மயக்கம் போட்டோனே 2 பேரையும் கூட்டு போய் ஒரு ரூம்ல படுக்க போட்டுருவாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 பேரும் அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க அந்த மயக்கத்திலேயே. துப்பு துப்பு துப்புன்னு கதவு தட்டுற சத்தம் கேட்கும். பார்த்தா மயக்க புடிச்சுக்கிட்டு எல்லாரும் வெளிய வந்து நின்னுட்டே இருப்பாங்க. இப்ப எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, "வாங்க நீங்க வந்துட்டு இந்த மாரி சிஇஓ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்புறம் எதுக்காக இவரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க?" அப்படி இப்படின்னு கேட்கவும் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் புடிச்சு திட்டுவாரு. எல்லாரும் வெளிய போறீங்களா இல்லையா? அப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு. அந்த நேரம் தான் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கே முழிப்பு வரும். முழிப்பு வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க, "இல்ல" அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். நேரா அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்வாருன்னா, "எங்க 2 பேருக்குள்ள எதுவுமே இல்ல. நான் என்ன நடந்துச்சு?" அப்படின்னு வந்துட்டு ஆரம்பிப்பாரா, ஹீரோ அது பதிலே கேட்க மாட்டாரு. போட்டு அவர் மூஞ்சிலே குத்து குத்துன்னு குத்தி அவர அங்கேயே மயக்கம் அவர் எவ்வளோ சொல்லுவாரு, "எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் ஏதாவது சொல்றத முழுசா கேளுன்னு" சொல்லிட்டு சொல்லுவாரு. ஹீரோ கேட்க மாட்டாரு. குத்து குத்துன்னு குத்தி இவர பார்த்தாலே அவருக்கு பிடிக்கலன்னா போட்டு அடிய போட்டுருவாரு. அதோட ஹீரோயின் வந்துட்டு பேச ஆரம்பிப்பாங்களா, "உன்கிட்ட அவன பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. நான் சின்னதா ஒரு பொண்ணுகிட்ட பேசினா கூட உனக்கு பிடிக்கல. நீ அவ்வளோ கோவப்பட. நீ எப்படி இருக்கணும்? நீ எப்படி இப்ப நடந்துக்கிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல இப்ப ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துரும். அவர் கோச்சுக்கிட்டு போயிருவாரு. இத தானே அந்த ஃபியான்சி பொண்ணு எதிர்பார்த்துச்சு. அதே மாரி இப்ப நடந்தோனே அதுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். ஹீரோயினுக்கு இப்ப புரிஞ்சிரும். இப்படி தானே தொட்டதுக்கெல்லாம் நம்ம அவள சந்தேகப்பட்டுருக்கோம். அப்படிதானே அவனுக்கும் கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப மனசார இப்ப ஃபீல் பண்ணுவாங்க. எத்தன தடவ சந்தேகப்பட்டு பிரிஞ்சு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தான் தப்பு பண்ணலன்ன உடனே அவங்க அத புரிஞ்சுக்கிறாங்க. உடனே எவ்வளோ சமாதானப்படுத்துவாங்க. ஹீரோ கேட்காம அங்கருந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. திரும்பவும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோக்கு வந்து வேற ஒரு ஆஃபீஸ்லேருந்து வேலை வரும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோ வந்து இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு அடிச்சு புடிச்சு கேட்கும்போது, அந்த ஃபியான்சி பொண்ணு தான் வந்துட்டு ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவர் பையன் இருக்கான்ல, அவன வச்சு இந்த வேலையெல்லாம் பார்க்க வச்சிருக்க விஷயம்லாம் ஹீரோக்கு தெரிய வந்துரும். அப்ப தான் ஒய்ஃப் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப ஒய்ஃப் வந்து திரும்ப வந்து பார்ப்பாரு. அப்படியே அவங்களும் வந்துட்டு இப்ப 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. திரும்ப அவங்க சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய தொடங்கலாம்னு நெனைப்பாங்க. அதுக்குள்ள புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி ஆரம்பிப்பாங்களா, அதுல வந்துட்டு அந்த மேனேஜர் பொண்ணு இருக்குல்ல, அது ஹீரோ திரும்பவும் ஹீரோ கிட்ட பழகுற மாரி பழகும். ஹீரோ எவ்வளோ சொல்வாரு. உடனே அது என்ன பண்ணும், அந்த டிரைவர் இருக்காருல்ல, அவர கீழ இறங்கி போ சொல்லிடும். சொல்லிட்டு இப்பவே நம்ம வந்து இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கோம். இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரிஞ்சு அவங்க திரும்ப ஹீரோ கிட்ட கோச்சுக்கிட்டு அவங்க போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஜெலஸ் அதுக்கப்புறம் அந்த வந்து பொசசிவ்னஸ் தான் அதெல்லாம் காரணம். அத சொல்லிட்டு அவங்க கோச்சுக்கிட்டு போறவும் இப்ப ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரியாவே இருக்கும். என்ன இப்படி நடந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. இதே நேரத்துல ஹீரோயின் வந்து பிரெக்னன்ட்டா வேற இருப்பாங்க. அத சாக்கா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசலாம்னு சொல்லும்போது ஹீரோயின் பேச மாட்டாங்க. பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க பாட்டி வந்து ஹீரோயின பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால பாட்டிக்காகவாது வரமாட்டியான்னு சொல்லி கேட்கவும் ஹீரோயின் வரேன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிய அத பார்க்கும்போது பாட்டி ரொம்பவே கேர்ஃபுல்லா பார்த்துப்பாங்க. ஹீரோவும் ரொம்ப அக்கறையா பார்த்துப்பாரு. அதனால ஹீரோயினோட மனசு திரும்ப மாறும். மாறும்போது நீ பிரெக்னன்ட்டா இருக்க, இப்படி இருக்கணும், அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர் பண்ணி ஹீரோவ பார்த்துப்பாரு. ஹீரோ வந்து ஹீரோயின பார்த்துப்பாரு. பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, புதுசா அந்த வந்த மேனேஜர் பொண்ணு இருக்குல்ல, அது வந்துட்டு இப்ப ஹீரோயின வச்சு பார்த்துட்டு இருக்கார்ல, அந்த வீட்ல வந்து தங்கணும் அப்டின்னு சொல்லிட்டு அது சொல்லும். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அவரால தவிர்க்க முடியாது. சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கிட்ட கேட்பாங்க. ஹீரோயின் கேட்பாங்க, "இவ எதுக்கு இங்க வந்திருக்கா?" அப்டின்னு சொல்லிட்டு. "இவங்க கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்ல தங்க வந்திருக்காங்க" அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோயினுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் ஹீரோ சொல்லிட்டாருன்றதுக்காக அவங்க கோச்சுக்கிட்டும் ஒத்துக்குடுவாங்க. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணும், ஹீரோக்கு தெரியாமயே ஹீரோயின போய் பயங்கரமா வம்பு பண்ணிட்டே இருக்கும். ஹீரோயின் நிம்மதியாவே இருக்கக்கூடாது. அந்த மாரி நெனச்சு அவங்கள போட்டு டார்ச்சரா பண்ணிட்டு இருக்கும். அவங்க சாப்பாட்டுல வந்து ஏதாவது கலந்து குடுத்துருவோம் அப்படி இப்படின்னு அவங்கள பயமுறுத்தி பயமுறுத்தி பண்ணிட்டே இருக்குமா, இத வந்து ஹீரோயின் வந்து சொல்லிடுவாங்க. அதனால என் ஒய்ஃபோட நிம்மதி தான் முக்கியம். நீங்க இருந்து போன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அனுப்பி விட்டுருவாரு. போனது சும்மா போகாம என்ன பண்ணும், ஹீரோவ வந்துட்டு வேற விஷயமா வந்து பிளாக்மெயில் பண்ற மாரி வச்சிருக்கும். அதாவது இந்த மாரி உன் ஒய்ஃப் கிட்ட சொன்னா அவ என்ன வேணா நம்புறா. இன்னொரு பொண்ணு வந்து உன்னால தான் பிரெக்னன்ட்டா இருக்கா. அவ இப்ப அந்த மாரி இறந்து போயிடுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன் ஒய்ஃப்ட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவ உன்ன விட்டு மொத்தமா பிரிஞ்சிருவான்னு சொல்லவும் ஹீரோவால தாங்கிக்கவே முடியாது. இதையே வச்சு காரமா வச்சு உன் ஹஸ்பண்டுக்கு வேற ஒரு ஆள் இருக்காங்க. நீ அவங்கள பார்க்கணும்ல வந்து பாரு அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோயின் அந்த இடத்துக்கு வருவாங்க. அங்க வந்து பார்த்தோம்னா, ஹஸ்பண்ட நேசிக்கிறாங்க. ஆனா நம்பிக்கை அவர் மேல இல்ல. அவரும் அப்படித்தான் நேசிக்கிறார். ஆனா நம்பிக்கை அவங்க மேல இல்ல. அதோட இவங்க சொன்ன இடத்துக்கு ஹீரோயின் வேலை இல்லாம வந்து பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க அந்த லேடிங்க 2 பேரு அதாவது இந்த மேனேஜர் பொண்ணு இருக்குல்ல, இந்த பொண்ணு என்ன பண்ணும், அந்த பூ எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு வர மாரி வந்துட்டு அந்த ஹீரோயின் கிட்ட அவ்ளோ வம்பு பண்ணிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்துட்டு ஹீரோயின ஒரு ஆள் வச்சு இப்படி அப்படியே பண்றது. அதுல பல விஷயங்கள் நடந்துரும். அதனால ஹீரோ அதெல்லாம் மீறி ஹீரோயின திரும்ப காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாரு. அப்படி நினைக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஆஃபீஸ்ல வந்து இந்த பொண்ணு என்ன பண்ணிடும், ஹீரோக்கு வந்து இந்த ட்ரிங்க்ஸ்ல வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்து விட்டுரும். அதுல வந்துட்டு ஹீரோ வந்து இப்படி மயங்கி இருப்பாரு. அந்த டைம் ஹீரோவ பார்க்கறதுக்காக ஹீரோயின்
ஹீரோயின் வருவாங்களா, அவர் வந்துட்டு மயக்கத்தில இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து ஹீரோவ கொஞ்சிட்டு இருக்க மாரி இருக்கும். அத பார்த்தோனே கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, அதே பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோவ பத்தி. இப்பவாவது அந்த மாரி பண்ணாம இருந்திருக்காம ஹீரோயின் திரும்ப பண்றாங்களா, அப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, அந்த ஆஃபீஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அத போட்டு பார்ப்பாங்க. அப்பதான் தெரியும் ஹீரோ மேல தப்பு கிடையாது. அவங்கலாம் சேர்ந்து தான் ஹீரோவ இந்த மாரி பண்ணியிருக்காங்க அப்படின்றத அந்த பாய் ஃப்ரெண்ட் சொன்னதுனால ஹீரோயின் இப்ப நம்புவாங்க. இதே நேரத்தில பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, ஹீரோக்கு வந்து அந்த மயக்கம்லாம் அந்த மாரி கலந்து குடுத்தாச்சுல்ல. இப்ப ஹீரோ வந்து அந்த பொண்ணு வந்து மிரட்ட ஆரம்பிச்சுரும். "நீ என்ன கல்யாணம் பண்ணல அப்டின்னா வந்து இப்டி ஆயிடும். ஒய்ஃப நீ இப்பவே விவாகரத்து பண்ணணும்" அப்டி இப்டின்னு சொல்லவும், ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹீரோயின வந்து டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கும் சம்மதிச்சு, அவரு கல்யாணம் பண்றதுக்கும் போயிடுவாரு. இப்ப கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டுருக்கும். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இப்ப ப்ரூஃப் எல்லாம் அவங்க பார்த்துட்டாங்கல்ல. அந்த கல்யாணத்துக்கு நேரடியா வருவாங்க. "இந்த கல்யாணத்துக்கு எதுக்காக நீ வந்த? அவன் தான் உன்ன புடிக்கலன்னு சொல்லிட்டான்ல" அப்டின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த மணப்பொண்ணு அது பேசும். உடனே ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, "இந்த பொண்ணு இருக்கால்ல கல்யாண பொண்ணு, இவ வந்துட்டு என்னோட வீட்டுக்காரர் வந்துட்டு அவங்கள இந்த மாதிரி பண்ணி, அது மாரிலாம் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கா. என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு" அப்டின்னோனே, உடனே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. அவ சொல்றதெல்லாம் போய் அவ ஏதோ நாடகம் ஆடுறா அப்டின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கல்யாண பொண்ணு வேற சொல்லிட்டே இருக்கும். ஹீரோ இப்ப இதெல்லாம் உண்மையா அப்டி இப்டின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவர் என்ன நெனச்சுட்டாரு, எதார்த்தமா நடந்த விஷயம் தப்பு பண்ணிட்டோம் அப்டின்றதுனால தான் ஒரு கில்ட்டினஸ்ல கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூட ஒத்துக்கிட்டாரு. ஆனா இது வேணும்னே இது பண்ணியிருக்க இந்த விஷயத்த வந்து ஹீரோயின் கண்டுபிடிச்சு இங்க சொல்லவும், அவர் பார்க்கும்போது, "இல்ல அப்டிலாம் இல்ல" அப்டின்னு சொல்லிட்டு இது சொல்லிட்டே இருக்கும். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த எவிடன்ஸ ஹீரோ கிட்ட காட்டுவாங்கல்ல, அத பார்த்தோனே ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துரும். "என்னையே நீ ஏமாத்த பார்த்துட்டல்ல" அப்டின்ன உடனே பார்த்தீங்கன்னா, இல்ல இல்லன்னு சொல்லிட்டு அது எவ்வளோ சொல்லும் ஹீரோ நம்பவே மாட்டாரு. அதோட அத தொரத்தி விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் திரும்ப ஒண்ணு சேர்ந்துட்டு வரலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் மாரி நடந்துரும். அந்த ஹீரோக்கு வந்து ரொம்பவே அடிபட்டுரும். உடனே ஹீரோயின் கொண்டு போய் அவர ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த டைம்ல வந்துட்டு அந்த ஃபியான்சி பொண்ணுக்கும் வந்து தான் பண்ணதெல்லாம் தப்புன்ற மாரி வருத்தப்படும். உடனே ஹீரோ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும். உடனே ஹீரோ இப்போ உடம்பு தேறி வந்துருவாரு. அதுக்கப்புறம் திரும்ப 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அதாவது என்ன சொல்றது, ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அவங்க வேலைங்கள தொடர்ந்து பார்ப்பாங்க. இந்த நேரத்தில ஹீரோ வந்து திரும்பவும் ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணணும்னு நெனச்சு ப்ரொபோஸ் பண்ணுவாரு. எல்லார் முன்னாடியும் ப்ரொபோஸ் பண்ணி திரும்ப 2 பேரும் வந்து ஒண்ணு சேருவாங்க. அவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருந்தவங்க எல்லாருமே இப்ப இதுக்கப்புறம் எதுவும் பண்றதுக்கு இல்ல அப்டின்ற மாரி சொல்லி இந்த ட்ராமாவ இங்கேயே முடிச்சுருவாங்க. அதாவது பொசசிவ்னஸும் அதாவது ஜெலஸும் மட்டும் இருந்தா பத்தாது. நம்பிக்கை இருந்தா தான் வந்து அந்த லவ் லைஃப் வந்து ஸ்மூத்தா போகுன்றத தான் இந்த ட்ராமா மூலியமா சொல்லியிருப்பாங்க. இன்னொரு நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.